Greetings everyone. நான் முதல்வன் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ரெண்டும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரோக்ராம் இந்த மிஷன் 100. இது வந்து 2.0 ரைட்டா. இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு கிளாஸ் போயிடுச்சு. இது வந்து செகண்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இதில் ப்ரீஃபாக போட்டிருக்கோம். ஸோ நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்த போல் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து வர்றது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் நம்பர் ரைட்டா. அரவுண்ட் 13-14 கொஷின்ஸ் வந்து போன தடவை கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தி நம்பர்ஸ் வேரி, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து மே கன்சிடர் சம் கொஷின்ஸ் அஸ் சயின்ஸ் அண்ட் டெக் இல்லாது என்வரான்மெண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் நம்பர்ஸ் டிஃபர் ஆகிறது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்க்கோ இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட அனாலிசிஸ்க்கோ. பட் தி திங் இஸ் அரவுண்ட் 13 கொஷின்ஸ் அல்லது 14 கொஷின்ஸ் போன தடவைலேருந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 8-7 கொஷின்ஸ் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் 2025 தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? சரி, இப்போது இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேஸ் செக்டர் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் திஸ் 13-14 கொஷின்ஸ் 2025 2 கொஷின் ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்திருக்கு ரைட்டா. இதர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அல்லது ஸ்பேஸ் ரிலேட்டடான பேசிக் விஷயங்கள் இந்த பொறுத்து வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரி, ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் செக்ஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரைட். இப்போ ஸ்பேஸ் பர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா யூனிவர்ஸோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் இது ஒன்றா பிரிக்கலாம். அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் பேசிக் விஷயங்கள், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஆர்ஓடைய ஸ்கீம்ஸ் அண்ட் லான்ச் இது, அதுக்கப்புறம் குளோபல் ஸ்பேஸ் மிஷன்ஸ் தட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக இதை பிரிச்சுக்கலாம். சரி, ஸோ பேசிக் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு போயிட்டாலே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தி பர்த் ஆஃப் தி யூனிவர்ஸ் இட் செல்ஃப் ரைட்டா. சரி, இப்போது தி பர்த் ஆஃப் தி யூனிவர்ஸ், அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை பேசும்போது ஆப்வியஸாக பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம் ரைட்டா. ஸோ 13 பில்லியன் இயர்ஸ் அகோ ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் நடக்குது. ஒரு ஹை வெலாசிட்டி, வெரி ஹை வெலாசிட்டி பிளாஸ்ட் நடக்குது. ஒரு சிங்குலாரிட்டிலேருந்து மொத்தமாக எல்லாமே வெடிச்சு வருது. ஸோ அதிலிருந்து தான் யூனிவர்ஸ் உருவாகுது அப்படிங்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி ரைட். ஸோ இப்போ இந்த இடம் அந்த பிக் பேங்கோடைய ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் என்னவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒன்றா கொலாபரேட் ஆகி ஆட்டமாக ஃபார்ம் ஆகுது. இந்த இனிஷியல் டேஸில் ஃபார்ம் ஆன அந்த எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்குறீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் ஆயிருக்கு ரைட்டா. சரி, இப்போ இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் திஸ் இந்த பிக் பேங் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆட்டம், இந்த ஹீலியம் ஹைட்ரஜன் உருவாகிற இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோ சிந்தசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அரவுண்ட் 380,000 இயர்ஸ் அதுக்கப்புறம் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் கிளவுட் இதெல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகுது. அதனால் என்னவாகுதுன்னா இந்த லைட் வாஸ் ஏபிள் டு ட்ராவல். சரிங்களா? அப்படி ட்ராவல் ஆகிற லைட்டை தான் வந்து பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎம்பி, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். இன்ஃபேக்ட் இன்னமும் கூட இந்த சிஎம்பிஸை அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய யூனிவர்ஸை பற்றி சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு வந்து அந்த சிஎம்பிஸை வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ லைட் ட்ராவல்ஸ், இந்த லைட்டு தான் இருக்கிறதுலே யூனிவர்ஸ்லேயே த திங் விச் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர். சரியா? இப்போது இந்த லைட் வந்து 13 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வெடித்து ஆரிஜின் ஆகி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாத்தோ ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்துருந்துருக்கலாம். இதில் நிறைய காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா our scientists were able to observe some of the cosmic microwave background that were originally originated during 13 billion year ago. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்மளால் தி நேச்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ், தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனிவர்ஸை வந்து படிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நடந்துகிட்டே வருது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் அந்த பிக் பேங் நடக்கும்போது யூனிவர்ஸ் அந்த உருவாக ஆரம்பித்து ஆட்டம்ஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் காஸ்மிக் வேவ்ஸு மற்ற விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பித்ததுக்கப்புறம்
ஒரு பாயிண்டில் அந்த கிளஸ்டர் குரூப் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கேலக்ஸிஸ் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்குது. ரைட், இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி கேலக்ஸிஸ் இருக்குது, யூனிவர்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த கேலக்ஸிஸ் கேலக்ஸிஸ் அண்ட் டார்க் மேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த 10 பில்லியன் இயர்ஸ் இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பேண்டிங் அட் அன் ஆக்சிலரேட்டட் ரேட் இன் ரீசன்ட் இயர்ஸ், கம்பேரிட்டிவ்லி இன் ரீசன்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பேன்ஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டார்க் மேட்டர் இப்போ இது எப்படி நம்ம கொலோக்கியல் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா ஒரு பலூனை ஊதுறதுக்கு முன்னாடி சும்மா அங்கங்கே ஒரு பிளாக் மார்க்கரில் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பலூனை ஊதுனீங்கன்னா அந்த பலூன் பெருசாக பெருசாக ஒவ்வொரு டாட்டும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பெருசாகும். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எக்ஸாக்டாக இதையே வந்து நம்மளால இங்கே இம்ப்ளை பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலூனில் அந்த டாட் வைக்கிறீங்க இல்லையா, மார்க்கரில் டாட் வைக்கிறீங்க இல்லையா, ஒன்ஸ் அந்த டாட் வச்சுட்டு பலூனை ஊதும் போது அந்த டாட்டும் பெருசாகும். ரைட்டா? ஒவ்வொரு டாட்டுக்கான டிஸ்டன்ஸ் பெருசாகிறது மட்டும் இல்லாமல் அந்த டாட் பர்சேவும் பெருசாகும். ஸோ இப்போ இதை அங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நாட் இம்ப்ளையிங் கரெக்ட்லி, பிகாஸ் இங்கே கேலக்சிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு கேலக்சிக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பெருசாகுது. பட் இந்த கேலக்சி பர்சே வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ அதுக்கு காரணமாக என்னவா இருக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிட்டி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, அதுவும் இன்றைக்கு டைமில் எக்ஸலரேட்டட் ஃபேஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான காரணம் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் எனர்ஜி, இந்த எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் நடக்கும்போது கூட இந்த கேலக்சிஸ் வந்து ஒன்றும் பிரிஞ்சு தெரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒன்றா அதை ஸ்டிக் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அது பேர் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டார்க் மேட்டரையோ இல்லை இந்த டார்க் எனர்ஜியோ இன்னுமே வந்து பெருசாக சயின்டிஃபிக்கலாக நமக்கு பெரிய டேட்டாஸோ அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவும் கிடையாது. இன்னுமே சயின்டிஸ்ட் ஆர் பீயிங் இந்த ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. ரைட்டா? சரி, ஸோ தீஸ் ஆர் தி கம்போசிஷன் ஆஃப் காஸ்மோஸ். ஸோ எந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸில் தி டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி அதோடைய கம்போசிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபவுட் 70% ஆஃப் தி யூனிவர்ஸ் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் திஸ் டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 25% ஆஃப் தி யூனிவர்ஸ் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் டார்க் மேட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தாலே வந்து 95% ஆயிடுச்சு. அப்போ மீதி 5% தான் வந்து நம்மளால் அந்த யூனிவர்ஸில் ஒரு டைரக்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது இந்த ஹெவி மெட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள், தி நோன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இட் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி ஃபார் மியர் 5%. மீதி எல்லாமே இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இந்த டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் தான். சரி, இப்போ இந்த டார்க் மேட்டர், ஸோ பேசிக்காக 1930s ஃப்ரிட்ஸ் ஜ்விஸ்கி அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து இந்த டார்க் மேட்டருங்கிற ஒரு டேர்மை கொடுக்குறாரு. ஸோ இந்த டார்க் மேட்டருக்கு நம்ம ஏற்கனவே பேசின போல் இன்னுமே வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரல. பட் தே ஹாவ் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் டார்க் மேட்டர். ஸோ இதன்படி அடிப்படையில் இது என்னன்னு பார்த்தாக்க தே டு நாட் இன்ட்ராக்ட் ஸ்ட்ராங்லி வித் எனி அதர் மேட்டர்ஸ். ஏன் அப்படின்னா அதுக்கு ப்ரோட்டான்ஸும் கிடையாது, நியூட்ரான்ஸும் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு மேட்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா இஃப் that particular matter has அந்த ப்ரோட்டான்ஸோ இல்லை நியூட்ரான்ஸோ இருந்துச்சு அப்படின்னா they would be able to interact easily. But dark matter is not like that. So they do not interact with any other matter like the normal ones. அதுக்கப்புறம் தி ஆர்ஜின் ஏற்கனவே பேசின போல் அபவுட் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குது. அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசின போல் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டார்க் மேட்டர் வந்து எப்படி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த கேலக்சிஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு மில்கிவேலையோ இருக்கிற அந்த கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் இந்த டார்க் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக there are some initiatives to study dark matter. சரி, ஸோ இந்த டார்க் மேட்டர் இவ்வளோ தூரத்துக்கு வந்து எல்யூசிவாக இருக்கிறனால அதை என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி இன்ட்ராக்டிங் மேசிவ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்குது மேசிவ் காம்பேக்ட் ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் டேஸஸில் அதாவது இந்த டார்க் மேட்டரை வந்து கேட்டகரைஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது இது ரெண்டு தான் வந்து இந்த ரெண்டு கேட்டகரியில் அடி தான் இந்த டார்க் மேட்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மேட்ச் இருக்கு இல்லையா, மேசிவ் காம்பேக்ட் ஹாலோ ஆப்ஜெக்ட், இதுக்கு அடியில் டார்க் மேட்டர் பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. பட் இந்த மேட்சோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா நியூட்ரினோ, பிளாக் ஹோல்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு அடியில் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டார்க் மேட்டர் இஸ் கேட்டகரைஸ் அண்டர் வீக்லி இன்ட்ராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல். சரி, இப்போது லெஸ் ஜெஃப்லின் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஎஸில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்கா டு ஸ்டடி அபவுட் திஸ் வீக்லி இன்ட்ராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் டார்க் மேட்டர். ரைட்டா? ஸோ இந்த லெஸ் ஜெஃப்லினில் வந்து பேசிக்காக ரெண்டு ஜினான் டேங்க், ப்ராப்பர் டேங்க், ஒரு டைட்டானியம் டேங்க் வச்சுட்டு, ஒரு 10 டன் டைட்டானியம் டேங்க் வச்சுட்டு ஒரு அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. சவுத் டக்கோடாலங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு இவங்க வந்து தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் டார்க் மேட்டர் இன் திஸ் ஏரியாவை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ பேசிக்காக இதை யார் சஜஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா குட்மேன் அப்படின்னு ஒருத்தரும், இன்னொருத்தர் விட்டன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டார்க் மேட்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதுலேயும் வந்து இன்ட்ராக்ட் ஆகாது. பட் தி கண்டிஷன்ஸ் ஆர் ரைட். இந்த டார்க் மேட்டர் இன்ட்ராக்ட் ஆகும்போது தி ஆட்டம்ஸில் நடக்கிற அந்த டிஸ்டர்பன்ஸை வச்சு we can observe தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த லெஸ் ஜெஃப்லின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து யூஎஸில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? சரி, இது ஒன்று. இது இல்லாமல் லெஸ் ஜெஃப்லின் இல்லாமல் ஜினான் என்டி அப்படிங்கிற ஒரு டார்க் மேட்டர் டிடெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் எங்கே நடத்துகிறாங்கன்னா இட்டாலியில் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் பாண்டா X40 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இப்போது இதெல்லாம் நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி, அடுத்து இந்த டார்க் மேட்டர் எவ்வளோ எலூசிவோ அதே போல் நியூட்ரினோ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு காமன்லி எலூசிவ் எலிமெண்ட். ஸோ அதன் பற்றின பேசிக்கான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர். சரி, ஓகே. நியூட்ரினோஸ். ஸோ பேசிக்காக நியூட்ரினோஸ் வந்து ஆர் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒன்று. ரெண்டாவது, தீஸ் ஆர் தி செகண்ட் மோஸ்ட் abundant particles in the known universe. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் abundant வந்து ஃபோட்டான்ஸ், தட் இஸ் லைட். இது நியூட்ரினோஸ் வந்து செகண்ட் மோஸ்ட் abundant. இது ரெண்டாவது. மூணாவது, இதுக்கு வந்து they have no charge but they have a negligible mass. நெக்லிஜிபிள் மாஸ் உண்டு, பட் சார்ஜஸ் கிடையாது. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. ரைட்டா? இப்போ இந்த நியூட்ரினோஸில் ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எலக்ட்ரான் நியூட்ரினோ, முவான் அண்ட் டவ். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ். ரைட்டா? சரி, இப்போ இந்த நியூட்ரினோ இதுவுமே வந்து பயங்கர எலூசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் these are called ghost particles. ரைட்டா? அந்த அளவுக்கு எலூசிவாக இருக்கிறனால they are very difficult to study. ரைட்டா? சரி, இப்போ ரைட், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரைட்டா? டார்க் மேட்டர் they do not have protons and neutrons, they are difficult to study அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் லெஸ் ஜெஃப்லின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திட்டு அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே சமயத்தில் நியூட்ரினோஸும் எலூசிவ் பார்ட்டிகல்ஸ், இன்ஃபேக்ட் கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ன்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்து தே ஆர் எலூசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் மேட்டர் படிக்க ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நியூட்ரினோஸ் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுது. ரைட்டா? இந்த லெஸ் ஜெஃப்லின் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே வந்து they have observed the interference of this neutrino in the experiment. ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது இல்லையா, டார்க் மேட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும் போது இந்த நியூட்ரினோவுடைய இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது இல்லையா, திஸ் இஸ் கால்ட் நியூட்ரினோ ஃபாக். ரைட்டா? நியூட்ரினோ ஃபாக் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சரி, ரைட்.
ஸோ இந்த நியூட்ரினோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் போடி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் உண்டு, தேனி பக்கத்தில் ஒரு ஸ்பாட் உண்டு. ஸோ அங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்களாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்னுமே வந்து இன்னும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are few concerns with respect to environmental impact. பெரியார் நேஷனல் டைகர் பார்க் அங்கே இருக்கு, மதிக்கேட்டான் இது நேஷனல் பார்க் அங்கே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து in the vicinity of போடி ஹில்ஸ், ரைட்டா? இப்போ அங்கே என்ன ஒரு இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் அங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, அந்த லோக்கல் பீப்புள் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, the neutrinos are ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த லோக்கல் லெவல்லையுமே வந்து அப்போசிஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் நியூட்ரினோஸ் ஆர் நாட் ரேடியோ ஆக்டிவ், ரைட்டா? தே ஆர் நாட் ரேடியோ ஆக்டிவ். சரி. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து நோடல் ஏஜென்சிஸ். இது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ஏன் போடி ஹில்ஸ் அப்படின்னா, அந்த லொக்கேஷன் ஒன்று, இன்னொன்று தி ஸ்பாட், அதாவது இந்த லேட்டிடியூட் தட் இஸ் வேர் தி போடி ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட். இப்போது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால் சதர்ன் சைடில் அந்த சதர்ன் லேட்டிடியூட்ஸில் வந்து நம்மளால் அதை பேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வி ஆர் ஏபிள் டு அப்சர்வ் தி நியூட்ரினோஸ் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ரைட்டா? இன்ஃபேக்ட் இது நாள் வரைக்கும் இருக்கிற நியூட்ரினோஸ், வேறு கண்ட்ரீஸில் இருக்க நியூட்ரினோஸ் எல்லாமே வந்து 35 டிகிரிஸ்க்கு லேட்டிடியூட்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து இட் குட் பி அன் எஃபெக்டிவ் பிளேஸ் ஃபார் அப்சர்விங் நியூட்ரினோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போடி ஹில்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பாட் ஃபார் ஸ்டடிங் நியூட்ரினோஸ் ப்ரொவைடட் இஃப் இட் டேக்ஸ் ஆஃப். சரியா? ரைட். அடுத்தது இந்த ரீசெண்ட் டைம்ஸ்னு கிடையாது, தீஸ் ஆர் சம் ஆஃப் தி நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் ஆர் கண்டக்டட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அதில் முக்கியமாக இந்த ஜியாங்மென் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இன் சைனா வந்து ரொம்ப ரீசெண்டாக இட் ஹேஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங், ரைட்டா? ஸோ இன்னைக்கு தேதிக்கு தி லார்ஜஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து இந்த ஜியாங்மென் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, ரைட்டா? சரி. ஸோ இந்த அப்சர்வேட்டரி பேசிக்காக வந்து ஒரு 700 மீட்டர் அண்டர் கிரவுண்டில் சைனாஸ் குவாங்டாங் ப்ராவின்ஸில் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஏற்கனவே பார்த்த போல இந்த நியூட்ரினோஸ் வந்து தே ஆர் நோன் அஸ் கோஸ்ட் பார்ட்டிகல். அதோடைய ஆரிஜின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் இருந்து சன், ஸ்டார்ஸ் எல்லா இடத்துலேருந்துமே இந்த நியூட்ரினோஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஜியாங்மெங் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இருக்கு இல்லையா, இதோடைய ஒரு ப்ராமினன்ட் மேனிஃபெஸ்டோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோடைய மேண்டில் கன்வெக்ஷன், அந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் இது ஒரு முக்கியமான இதை ஸ்டெப்பாக எடுத்துருக்குறாங்க. இதை எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை அப்சர்விங் தி நியூட்ரினோஸ் தட் ஆர் எமிட்டட் பை எர்த்ஸ் யுரேனியம் அண்ட் தோரியம், ரைட்டா? மீனிங் எர்த்தில் இருக்கிற அந்த மினரல்ஸில் இருந்தும் நியூட்ரினோஸ் வந்து எமிட் ஆகுது. இன்ஃபேக்ட் ஒரு பனானால இருந்து கூட அந்த பொட்டாசியம் ப்ரெசன்ஸ் பனானால இருக்கு இல்லையா, அதிலிருந்து கூட அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது, அதுலேருந்து நியூட்ரினோஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த நியூட்ரினோஸ் வந்து தே டோன்ட் ஹாவ் எனி சார்ஜஸ் அண்ட் தே ஹாவ் நெக்லிஜிபிள் மாஸ்ங்கிறனால எந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் கூடயும் அது இன்ட்ராக்ட் ஆகாதனால வி குட் நாட் அப்சர்வ் எனிதிங். ஸோ சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான டிசைன்ஸ் வேணும். அப்படிங்கிறனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் for constructing such instrument, but China has achieved a big feat in this field, right? சரி. இப்போ இந்த ஜூனோ, அதாவது ஜியாங்மெங் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ஜூனோ, இந்த இது என்டியோரில் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய கொலாபரேஷனும் இருக்குது. ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ரஷ்யா, யூஎஸ், தைவான் இந்த கண்ட்ரிஸோடைய கொலாபரேஷனும் இருக்குது. இன்ஃபேக்ட் இது இன்னைக்கு தேதிக்கு இட் ஹேஸ் ஸ்டார்டட் ஆப்ரேஷனல். இப்போ ஆப்ரேஷனலாக இருக்கிறனால இன்னைக்கு தேதிக்கு இதுதான் லார்ஜஸ்ட். இன்ஃபேக்ட் டீப் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட் யூஎஸ் வந்து இதை ஒரு நியூட்ரினோ ப்ராஜெக்ட் ஒன்று வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் yet டு பி ஆப்ரேஷனல், ரைட்?
2030 தான் வந்து யூஎஸ் உடைய டீப் அண்டர்கிரவுண்ட் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டியூன் அப்படின்னு சொல்றது வந்து ஆப்ரேஷனல் ஆகும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு சைனாவுடைய ஜூனோ தான் தி லார்ஜஸ்ட். ரைட், சரி, இப்போ கொஸ்டின்ஸ். ஓகே, the term event horizon, singularity, string theory, standard models are sometimes seen in the news in the context of எதுன்னு கேட்டிருக்காங்க. 2017 கேட்டிருக்காங்க. அதே போல 2015 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டிலாக் ஜோன்ஸ் பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க. 2018 லைட் இஸ் அஃபெக்டட் பை தி கிராவிட்டி, யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங், மேட்டர் ரேப்ஸ் இட்ஸ் சரௌண்டிங் ஸ்பேஸ் டைம் இப்படின்னு கேட்டிருக்காங்க. 2019 இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் அப்சர்வேஷன், கிராவிடேஷனல் வேவ், ஹிக்ஸ் போசான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the observation and understanding the universe தான். ரைட்டா? ஸோ டு ஸ்டடி தி யூனிவர்ஸ் இட் செல்ஃப், அதாவது ஹவு தி யூனிவர்ஸ் ஃபார்ம், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி யூனிவர்ஸ், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது எல்லாத்தையும் படிக்கிறது தான் பேசிக்காக இந்த கொஸ்டின்ஸோடைய பேசிக் தீமாக இருக்குது. ரைட்டா? அதை தான் சுற்றி இதெல்லாம் என்னங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரைட்டா? இன்னைக்கு தேதிக்கு தி எஃபெக்டிவ் வே டு ஸ்டடி தி ஹேப்பனிங்ஸ் இன் தி யூனிவர்ஸ் வந்து பை அப்சர்விங் எலிமெண்ட்ஸ் லைக் டார்க் மேட்டர், நியூட்ரினோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால தான் நம்ம இந்த நியூட்ரினோஸாக இருக்கட்டும் இல்லை டார்க் மேட்டர்ஸாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி புதுசாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தே ஹேவ் ஸ்டார்டட் டு டேக் சம் சப்ஸ்டான்ஷியல் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டடிங் தீஸ் எலிமெண்ட்ஸ். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே இது ஹாட்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ இதனால தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்க வேண்டிய கட்டாயம். ரைட், ஸோ ஈவெண்ட் ஹரிசான், சிங்குலாரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் தியரி, இந்த ஸ்டாண்டர்ட் மாடல். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக்ஸ் ஃபிசிக்ஸில் ஒரு கான்செப்ட்ஸ் நான் தெரிஞ்சிருக்கும். அதாவது we have some 4 fundamental forces அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன? ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸை பற்றிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாடல் தான் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல். ரைட்டா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஃபோர்ஸஸ் 3 ஃபோர்ஸஸோடைய கொலாபரேஷன், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து தெளிவாக கொடுக்குது. எக்ஸப்ட் ஃபார் ஒன், இந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் தவிர. ரைட்டா? ஸோ இந்த கிராவிட்டியை வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடல், அதாவது மீதி 3 ஃபோர்ஸ் கூட இந்த இன்ட்ராக்ஷன் கூட சயின்டிஸ்ட்னால இன்னுமே ப்ராப்பராக ஈக்குவேட் பண்ண முடியல. However, scientists know that there is a force called gravity and scientists also know that the standard model is proper. சரியா? சரி, இப்போ இந்த 4 ஃபோர்ஸஸ்ல வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டி தான். ரைட்டா? கிராவிட்டி தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். ஆனால் தி ரேஞ்ச் ஆஃப் திஸ் கிராவிட்டி வந்து இட் இஸ் இன்ஃபைனைட். ரைட்டா? ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த கிராவிட்டியோடைய லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபைனைட், பட் இட் இஸ் தி வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அமாங் தி 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். அடுத்தது எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து கிராவிட்டியை விட ஸ்ட்ராங்கர் அண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் திஸ் இஎம்எஃப் இதுக்கு வந்து இன்ஃபைனைட் தான். கிராவிட்டிக்கு எப்படி ரேஞ்ச் இன்ஃபைனைட்டோ அதே போல் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ்க்குமே இன்ஃபைனைட் ரேஞ்ச், பட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கிராவிட்டி. அடுத்து comes the weak and strong forces. So இந்த weak and strong forcesக்கு வந்து இதுக்கு strong short range தான் இருக்கு. They dominate their power in the subatomic levelsல. இந்த இடத்துல சப்அட்டாமிக் லெவல்ஸ்ல தான் வந்து இதோடைய பவரோடைய டாமினேஷன், இதோடைய டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்க்கு வந்து தி எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸஸ் அண்ட் அதோடைய பார்ட்டிகல்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இன்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராடர் கிளாஸ்க்குள்ளே வந்து அதை பிளேஸ் பண்ணலாம். இட் இஸ் கால்ட் போசான்ஸ். ரைட்டா? ஸோ ஈச் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் வந்து தே ஹாவ் தேர் ஓன் கரஸ்பாண்டிங் போசான்ஸ். ரைட்டா? ஸோ போசான்ஸ் பேசிக்கலாக பார்ட் ஆஃப் தி பேசிக் எலிமெண்ட்ஸ். ரைட்டா? போசான்ஸ், ஹார்டான்ஸ், ஃபெர்மியான்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த போசான்ஸ்க்கு வந்து
each fundamental force has its corresponding bosons. Example, strong force க்கு வந்து gluon அப்படின்னு ஒரு boson corresponding, EMF க்கு வந்து photon, அதுக்கப்புறம் weak forces வந்து W and Z. இது எல்லாமே வந்து the corresponding bosons for the fundamental forces. இதில் இன்னொன்று இருக்குது ஹிக்ஸ் போசான் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். சரி, இப்போ இதெல்லாமே வந்து தி சம் சூப்பர்ஃபிஷியல் ஐடியா ஆன் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடல், ரைட்டா? சரி, இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, அப்சர்வேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூனிவர்ஸ். சரி, அடுத்து த டேர்ம் கோல்டிலாக்ஸ் ஜோன் இஸ் ஆஃபன் சீன் இன் தி நியூஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி, search for earth-like answer C, search for earth-like balance in the outer zone. The Goldilocks zone பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the location where it is apt for habitation, ரைட்டா? டூ ஹாட்டாக இல்லாட்டினாலும் இல்லை டூ கோல்டாக இல்லாமலும் அந்த பாயிண்ட்ல ஹியூமன் கேன் ஹேபிடேட் அப்படின்னு சொன்னாக்க the Goldilocks zone அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? சரி, அடுத்தது 2018 ஒரு கொஸ்டின். Light is affected by gravity. Universe is constantly expanding. Matter wraps its surrounding space, time. So, இதுக்கு answer all the three தான். So, இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய general theory of relativity இது எல்லாத்தையுமே பேசியிருக்குது, ரைட்டா? சரி, 2019லேயும் கேட்டிருக்காங்க. Scientists observe the merge of giant black holes billions of light years away from the Earth. What is the significance of this observation? Higgs boson particles were detected, gravitational waves detected, possibility of intergalactical space travel through wormhole was confirmed. It enabled the scientists to understand singularity. So இது எல்லாத்தையும் பார்க்கும்போது the gravitational waves இதுதான் கரெக்டான ஆன்சர் பி, ரைட்? ஸோ நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், இந்த ப்ரீவியஸ் கொஷின் அனாலிசிஸ் வந்து ஒரு முக்கியமான நீட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? இப்போது பொதுவாக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு வருஷம் கேட்ட ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷினுக்கு 4 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டு அந்த ஆப்ஷன்லேருந்து இன்னொரு ஒரு வருஷம் ஏதோ கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2019 கேட்டிருக்காங்க. இதே போல் லேட்டர் டேஸில் இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை பற்றின கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதை பார்ப்போம், ஃபர்தராக பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is how you should analyze the previous year questions, ரைட்டா? இப்போ இங்கே வந்து இந்த ஈவெண்ட் ஹரிசான், சிங்குலாரிட்டி, ஸ்ட்ரிங் தியரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக நீங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சூப்பர்ஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ரைட்டா? சரி, அடுத்தது 2021 ஒரு கொஷின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் a reason why astronomical distance are measured in light years? Distance among stellar bodies do not change. Gravity of stellar bodies does not change. Light always travel in straight line. Speed of the light is always the same. So, இதுக்கு ஆன்சர் வந்து டி, ஸ்பீட் ஆஃப் த லைட் இஸ் ஆல்வேஸ் தி சேம், ரைட்டா? ஏன் இந்த சி இல்லை? லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஃபார் அ ஹியூமன் டு அப்சர்வ் வித் இஸ் நேக்கட் ஐ, இந்த லைட் வந்து இட் சீம்ஸ் டு ட்ராவல் in a straight line, right? But that is not the case. For example, இங்கே பாருங்க, இங்கே எர்த் இருக்கு, இந்த பாயிண்ட்ல எர்த் இருக்கு, இது வந்து ஒரு டிஸ்டன்ட் கேலக்ஸி. ஸோ இந்த கேலக்சியிலிருந்து the light is emitted all over. ஸோ இந்த லைட்டை வந்து இந்த எர்த்துக்கு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, நடுவில் எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, we can observe just as that, ரைட்டா? ஆனால் நடுவில் நிறைய கேலக்ஸி கிளஸ்டர் இருக்குது, மீனிங் இந்த டிஸ்டன்ட் கேலக்சிலேருந்து வர லைட்டை இது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும், அதனால நம்மளால் பார்க்க முடியாது. நார்மல் அதுதான் கேஸாக இருந்திருக்கணும். However, we can able to observe this provided the situations are correct. இப்போ இங்கே இந்த நடுவில் இருக்க கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேலக்ஸி கிளஸ்டர்ஸ்க்கு they have their own gravity, right? இந்த gravity is so strong that it bends the path of the light. ஸோ இந்த டிஸ்டன்ட் கேலக்சியிலிருந்து இந்த கிளஸ்டர் கேலக்சியை தாண்டும் போது, அந்த லைட் தாண்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த லைட் இட் செல்ஃப் பெண்ட்.
ஸோ இந்த பெண்டட் லைஃப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எர்த்லேருந்து அப்சர்வ் பண்ண முடியுது, ரைட்டா? ஸோ இந்த சென்டரில் இருக்கிற அந்த கிளஸ்டர் கேலக்சியோடைய கிராவிடேஷனல் force is making the light that are emitted from the distant galaxy to bend and our earth spots its these final light. So இந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா gravitational lensing அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? gravitational lensing னு சொல்றாங்க. அதனால தான் இந்த இடத்துல C வந்து கிடையாது. light always travels in straight line. It is wrong. சரி, அடுத்தது 2024-2023. ஸோ இது வந்து ரொம்ப ரீசெண்டான ஒரு ட்ரெண்டுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி கேட்குற ஒரு ட்ரெண்டு. 2023ல் சிஃபைடஸ், ஜாயின்ட் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் இன் ஸ்பேஸு, நெபுலா, பல்சர், இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. அதே போல் 2024ல் ஜாயின்ட் ஸ்டார்ஸ், அப்புறம் டுவார்ஃப் ஸ்டார்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்க அந்த கொஷின்ஸ், அதாவது சிஃபைடிஸ், நெபுலா, பல்சர், அப்புறம் ஜாயின்ட் ஸ்டார்ஸ், டுவார்ஃப் ஸ்டார்ஸ், இது எல்லாமே அதாவது 2023 அண்ட் 2024 இங்கே கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிருக்கு, ரைட்டா? சூப்பர் ஜாயின்ட் ஸ்டார்ஸ், சிஃபைடிஸ், நெபுலா, பல்சர்ஸ், இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிடுக்கு, ரைட்டா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஸ்டார் அப்படின்னா ஒரு 3 லைனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது. ஸோ இந்த சைட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் டாப்ஸ்னா என்ன, அப்புறம் கிளஸ்டர்ஸ்னா என்ன, இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் ஒரு இந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கிறதுக்கு இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? பிளாக் ஹோல்ஸு, அப்புறம் நியூட்ரான் ஸ்டார்ஸு, அப்புறம் டுவார்ஃப் ஸ்டார்ஸு, இது எல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா? சரி, ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஃபைடிஸ், ஜாயின்ட் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் இன் ஸ்பேஸ், இட் இஸ் ட்ரூ. நெபுலா வந்து ஸ்டார்ஸ் விச் பிரைட்டன் அண்ட் டிம் பீரியாடிக்கலி, தட் இஸ் நாட் நெபுலா, தட் இஸ் பல்சர். அப்புறம் பல்சருக்கு வந்து நியூட்ரான் ஸ்டார்ஸ் தட் ஆர் ஃபார்ம்டு வென் மேசிவ் ஸ்டார்ஸ் ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல் அண்ட் கொலாப்சஸ், அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஆன்சர் ஒன்லி 1. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தேன் டுவார்ஃப் ஸ்டார்ஸ். கம்பேர்ட் டு டுவார்ஃப் ஸ்டார்ஸ், ஜாயின்ட் ஸ்டார்ஸ் ஹேவ் கிரேட் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து டி. தி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம லாஜிக்கலாக யோசிச்சாலே ஜாயின்ட் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தேன் டுவார்ஃப் ஸ்டார்ஸ். இப்போ இதோடைய இம்ப்ளிகேஷன் நமக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் யூ ஹேவ் தி சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாலேஜ் இருக்கும்போது இதை கொஞ்சம் எஜுகேட்டட் கெஸ் எடுக்கலாம். எப்படின்னா ரைட், இதை பாருங்க, இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டார், ரைட்டா? ஸோ இந்த நெபுலாங்கிறது வந்து பேசிக்காக கிளஸ்டர் ஆஃப் கிளவுட். இந்த கிளவுட்ல இருந்து உள்ளே இருக்கிற அந்த காஸ்மிக் எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து என்னவாகுதுன்னா சன்லைட் ஸ்டாராக உருவாகுது. அப்படி இல்லாட்டினா இந்த நெபுலா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட பெருசாக, அதாவது நம்ம சன்லைட் ஸ்டாரை விட பெருசாக மேசிவ் ஸ்டாராக உருவாகுது, ரைட்டா? ஒன்ஸ் இந்த சன்லைட் ஸ்டாராக உருவானதுக்கப்புறம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஃபியூயல் வந்து ரன் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆகும்போது என்னவாகுதுன்னா நம்மளுடைய சன்லைட் ஸ்டார், நம்மளுடைய சன் மாஸ் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் என்னவாகுதுன்னா ரெட் ஜாயிண்டாக மாறுது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேசிவ் ஸ்டார் ஆயிருக்கு இல்லையா? மேசிவ் ஸ்டார்னு பேசிக்காக எதை சொல்கிறாங்கன்னா ஒரு 8 to 10 டைம்ஸ் நம்ம சன்னை விட மாஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை மேசிவ் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மேசிவ் ஸ்டார்ஸ் ரொம்ப பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் அதோடைய ஃபியூல் முடிவு போகும்போது என்னவாகும்னா ரெட் சூப்பர் ஜாயிண்டாக மாறுது. அதாவது சன் மாதிரி இருக்கிற ஸ்டார்ஸ் ரெட் ஜாயிண்டாக மாறுது, ரெட் மேசிவ் ஸ்டார்ஸ் வந்து ரெட் சூப்பர் ஜாயிண்டாக மாறுது, ரைட்டா? இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ரெட் ஜாயிண்ட் வந்து பிளானட்டரி நெபுலாவாக மாறுது. திருப்பி ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் நெபுலாவாக மாறுது. நெபுலாவாக மாறினதுக்கப்புறம் ஒயிட் டுவார்ஃபாக மாறுது. நம்மளுடைய சன் பேசிக்காக வந்து இன்னும் ஒரு 10 பில்லியன் இயர்ஸில் ஒயிட் டுவார்ஃபாக மாறிடும்.
அதே போல் அந்த ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறினது வந்து அங்கே அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா சூப்பர்னோவா. சூப்பர்னோவானா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஈவெண்ட். அது வெடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதர் பிளாக் ஹோலாக மாறும், அப்படி இல்லைன்னா நியூட்ரான் ஸ்டார்ஸாக மாறும். ரைட்டா? ஸோ இதுதான் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டார்ஸ். ரைட். இப்போ இங்கே கொஸ்டின் வந்து த ஜெயண்ட் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தென் டுவார்ஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயண்ட் ஸ்டார்ஸ்ன்னு பேசிட்டாலே என்ன ஆகுதுன்னா அதோடைய அதோடைய இன்னேட் ஃபியூயல் முடிகிற ஸ்டேஜ் தான் இந்த ஜெயண்ட் ஸ்டார்ஸாக மாறுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஒன்ஸ் அந்த மாதிரி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே வந்து அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் அபவுட் தி ஸ்டார்ஸ் வில் ஹெல்ப் யூ டு சால்வ் சம் கொஸ்டின்ஸ் தட் ஆர் நாட் சீன் இன் அ டிபிக்கல் எங்க ஒரு போர்ஷன்லையும் இருக்காது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் உங்களை ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? சரி. ஸோ அ ப்ரீஃப் வியூ ஆன் அந்த ஸ்டார்ஸை பற்றி. ஸோ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய யூனிவர்ஸில் மெஜாரிட்டி, அதாவது 90% ஆஃப் தி ஸ்டார்ஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்க ஸ்டார்ஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் திஸ் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ஸ். சரியா? ரைட். இதில் ரெட் ஜாயிண்ட் என்னங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய ஸ்டாரும் நம்மளுடைய சன்னும் ஒரு பாயிண்ட்ல ஒரு 5 to 10 பில்லியன் இயர்ஸில் வந்து ரெட் ஜாயிண்ட்டாக மாறும். அதுக்கப்புறம் ஒயிட் ட்வார்ஃபாக எண்டப் ஆகிடும். ரைட்டா? அதுக்கப்புறம் ஒயிட் ட்வார்ஃப். இந்த ஒயிட் ட்வார்ஃப் வந்து நம்மளுடைய சன்ஸ் லைக் ஸ்டார் வந்து எண்டப் ஆகிற ஒரு ஸ்டேஜ். அடுத்து ரெட் ட்வார்ஃப்னு ஒன்று இருக்குது, ப்ரௌன் ட்வார்ஃப்னு ஒன்று இருக்குது. ரைட். இதுக்கப்புறம் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் பேசிக்காக இது என்ன அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு மேசிவ் ஸ்டார், அந்த மேசிவ் ஸ்டார் வந்து ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறுது. அந்த ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறினதுக்கு அப்புறம் சூப்பர்னோவா, அந்த சூப்பர்னோவா ஸ்டேஜுக்கு அப்புறம் இதர் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அல்லது பிளாக் ஹோல்ஸ். ரைட்டா? ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து பேசிக்காக ஒரு ரெட் சூப்பர் ஜாயிண்டோடைய எண்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் இந்த ரெட் சூப்பர் ஜாயிண்ட் வந்து ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி கிரம்பிள் ஆகி வெடிக்க ஆரம்பிக்குது இந்த சூப்பர்னோவா ஸ்டேஜில். இந்த சூப்பர்னோவா ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பெல் பண்ண அந்த எலிமெண்ட்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே உள்ள சக்கின் பண்ணுது. அந்த சக்கின் பண்ணுற ஒரு விஷயந்தான் இங்கே இதர் நியூட்ரினோ அல்லது பிளாக் ஹோல். ஸோ நம்ம பிளாக் ஹோல் பற்றி ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இட் ஹேஸ் சம் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப் த்ரூ தி கிராவிட்டி ஆஃப் பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அது வந்து ஒரு கேட்டகரி. இன்ஃபேக்ட் இந்த ரெட் சூப்பர் ஜாயிண்ட்லேயே அந்த மாஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தே வில் எண்ட் அப் அஸ் பிளாக் ஹோல். இந்த கம்பேரிட்டிவ்லி அந்த மாஸ் ஆஃப் ஸ்டார் லைட்டாக கம்மியாக இருந்ததுன்னா ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறி அதுக்கப்புறம் நியூட்ரான் ஸ்டார்ஸாக மாறுது. ரைட்டா? ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து அ வெரி திக் ஸ்டார். ரைட்டா? அதோடைய சைஸ் வந்து மேபி கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கலாம். பட் தி ஸ்மாலஸ்ட் யூனிட் தட் மேக்ஸ் அப் தி நியூட்ரான்ஸ் வந்து ஆர் சோ மச் ஹெவியர். ரைட்டா? எந்த மாதிரி ஹெவியர் ஆக்கணும் அப்படின்னா between about 8 to 20 times சார். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு அந்த நியூட்ரான் ஸ்டார்ஸில் ஒரு இதை எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் வெய் மோர் தேன் அ பிக்கப் ட்ரக். ஸோ அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். ரைட்டா? ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து இதோடைய ஆரிஜின் இப்படி. இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸில் வி ஹாவ் சம் வேரியன்ஸ். அது என்னன்னு பார்த்தாக்க இந்த பல்சார் அப்புறம் இந்த மேக்னட்டார்ஸ். ரைட்டா? ஸோ எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம்? they have asked what is pulsar, they have asked what is neutron star. ரைட்டா? சரி சரி. இப்போ பல்சார். ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் தான் பேசிக்காக பல்சாராகவும் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து அந்த லைட் எமிட் ஆகும் போது அதோடைய ஸ்பின் வந்து என்னவாகும்னா அந்த லைட்டை வந்து ஒரு சில டைம் மாஸ்க் பண்ணி இன்னொரு டைம் வந்து நமக்கு கொடுக்கும். அப்படி இந்த மாஸ்க் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்பின் வந்து மாஸ்க் பண்ணி கொடுக்கறது தான் வந்து அந்த டிம் அண்ட் பிரைட் ஆகிற மாதிரி தெரியும். தூரத்துலேருந்து பார்க்குறது இப்போ மின்ற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து
பல்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது என்னென்னா மேக்னெட்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டார்ஸ் பேசிக்காக இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இருக்கிற அந்த நியூட்ரான்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் மேக்னெட்டார். இது ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த மேக்னெட்டார்ஸ் ப்ளஸ் பல்சார்ஸ், ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் நியூட்ரான் ஸ்டார் டைப்ஸ் தான், சரியா? ரைட். அடுத்தது ரைட் 2020ல ஒரு கொஸ்டின், அது என்னன்னா தி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃப்ளையிங் ஃபார்மேஷன் தி ஷேப் ஆஃப் ஈக்வட்டோரியல் ட்ரையாங்கிள் தட் ஹேஸ் சைட் 1 million kilometer long with laser shining between the craft. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பேசிக்காக இவால்வ்டு லீசா. அதே போல் 2017லையும் லீசாவை பற்றி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை படிக்கிறதுக்கான ஒரு இதுதான், ரைட்டா? அதுக்கப்புறம் 2019ல் பாருங்கள், அகெயின் இந்த நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம் போல் இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அகெயின் ஃபார் ஸ்டடியிங் அண்ட் அப்சர்விங் தி யூனிவர்ஸ் இட் செல்ஃப், ரைட்டா? ஸோ இதுதான் அந்த பேசிக் தீம் ஆஃப் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. அதனால தான் இது எல்லாத்தையும் பேசிக்காகவே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த பல்சார்ஸ் பார்த்தோம், நியூட்ரான் ஸ்டார்ஸ் பார்த்தோம். இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து எப்படி எண்டப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உருவாகும்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஜாயிண்ட்லேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெட் ஜாயிண்ட்லேயே இன்னும் கொஞ்சம் மாஸ் ஆஃப் தி ஸ்டார் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரெட் ஜாயிண்ட்லேருந்து பிளாக் ஹோலா எண்டப் ஆகும்னு பார்த்தோம். சூப்பர்னோவாக்கு அப்புறம் பிளாக் ஹோலா எண்டப் ஆகும்னு பார்த்தோம், ரைட்? இப்போ இந்த பிளாக் ஹோலை பற்றி ஒரு சில விஷயங்கள். சரி, ஸோ பிளாக் ஹோல் பேசிக்காக வந்து ஒரு அண்ட் பிளேஸ் வேர் கிராவிட்டி இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஏற்கனவே பேசின போல ஈவன் லைட் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. பட் தி பிளாக் ஹோல் வந்து யூனிவர்ஸில் ஒரு ஸ்பாட்டில் இருக்கிறது வந்து நம்மளால வி கேன் டெஃபினெட்லி ஐடென்டிஃபை பிகாஸ் ஆஃப் தி சரௌண்டிங் ஈவெண்ட்ஸ், ரைட்டா? இங்கே சென்டரில் இருக்கிறது வந்து பிளாக் ஹோல், ரைட்டா? இதை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த அக்ரீஷன் டிஸ்க், ஈவெண்ட் ஹரிசான், சிங்குலாரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஈவெண்ட் ஹரிசான் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோலை சுற்றி ஒரு சில வெளிச்சங்களோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், ரைட்டா? ஸோ அதுதான் வந்து இந்த ஈவெண்ட் ஹரிசானில் நடக்கிறது. இந்த ஈவெண்ட் ஹரிசானை தாண்டியாச்சு அப்படின்னா அந்த பார்டரை தாண்டியாச்சு பிளாக் ஹோலில் உள்ளே போயிட வேண்டியதான். இப்போ நடுவில் தி சென்டர் ஆஃப் தி பிளாக் ஹோல் இஸ் செட் டு பி தி சிங்குலாரிட்டி. இந்த சிங்குலாரிட்டி வந்து இட் இஸ் செட் டு பி தி பிளேஸ் வேர் இட் ஹேஸ் இன்ஃபைனைட் கிராவிட்டி, இன்ஃபைனைட் டென்சிட்டியும் கூட. ஸோ சிங்குலாரிட்டினா தி சென்டர் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ். எவ்ரி கேலக்ஸி சென்டர் ஹேஸ் அ பிளாக் ஹோல், ரைட்டா? யூனிவர்ஸோடைய சென்டரில் வி ஹேவ் அ மேசிவ் பிளாக் ஹோல். ஸோ பிளாக் ஹோல் வந்து இட் இஸ் நாட் an unfamiliar thing to the universe, ரைட்டா? சரி, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக தி பார்ட்ஸ் ஆஃப் தி பிளாக் ஹோல். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் இருக்குது, இந்த பிளாக் ஹோலை சுற்றி இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த பார்ட்ஸில் மேலே வந்து ஒரு சின்ன ரேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி போகுது. இதை வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ரைட்டா? இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து இதை அப்சர்வ் பண்ணும்போது இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸை சைட்லேருந்து பார்த்தா அதை வந்து they call it as quasars. அதே போல் டாப் வியூல இருந்து இந்த பார்த்தா குவாசாரை இந்த டாப் வியூல இருந்து பார்த்தா இட் இஸ் பிளேசார்ஸ், ரைட்டா? இதை டாப் வியூல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் பிளேசார்ஸ், ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒரு ரஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அ பிளாக் ஹோல் அண்ட் அ ஸ்டார், சரியா? இப்போ ஏதோ ஒரு வாண்டரிங் ஸ்டார், அந்த வாண்டரிங் ஸ்டார் பிளாக் ஹோல் பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னா என்னவாகும்னா அந்த பிளாக் ஹோல் அந்த ஸ்டாரை வந்து ஒரு மாதிரி உள்ளே இழுக்கும் போது அப்படியே சுற்றி பிச்சு போட்டு உள்ள கசக்கி போட்டு இழுத்துரும், ரைட்டா? ஸோ இது வந்து பிளாக் ஹோல் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபினாமினன் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஒரு ஸ்டாரே வந்து ஒரு பேப்பர் மாதிரி சும்மா ஏதோ ஒரு தண்ணி மாதிரி சுற்றி கசக்கி போட்டு உள்ள இழுக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் பிளாக் ஹோல். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த ஈவெண்ட்ல நடக்கும் போது இந்த சுற்றி இந்த ஃபினாமினன்லாம் நடக்குது இல்லையா,
அந்த ஸ்டார் வந்து அப்படியே பிரிஞ்சு போகுது இல்லையா, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பெகட்டிஃபையிங் ஆஃப் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டோடைய நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுதான் வந்து பேசிக்காக இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பிளாக் ஹோலை சுற்றி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. அந்த ஆக்டிவிட்டியில் அதிலிருந்து எமிட் ஆன அந்த ஃபோட்டான்ஸோ இல்லை எனர்ஜியோ தான் வந்து இந்த சுற்றி இந்த மாதிரி நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த அக்ரீஷன் டிஸ்க், ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்ததில் தான் அதில் வந்து சேர்ந்துருக்கு. சரியா? சரி, ரைட். இப்போது இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு பல தடவை பார்த்துட்டோம். ஸோ பேசிக்காக இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்னால் என்ன? சரி, ஸோ ரெண்டு பிளாக் ஹோல் இருக்குது. ரைட்டா? இந்த ரெண்டு பிளாக் ஹோல் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒன்றா சேருது அப்படின்னா தேர் வுட் பி அ வயலண்ட் ஈவெண்ட் இல்லைன்னா ஃபினாமினன் ஹேப்பனிங் தேர். ரைட்டா? இப்போ தான் பார்த்தோம், ஒரு பிளாக் ஹோல் ஒரு ஸ்டாரை வந்து சும்மா பஞ்சு மாதிரி பிச்சு போடுறதையே பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது ரெண்டு பிளாக் ஹோல் அது சேரும்போது தேர் வுட் பி அ வயலண்ட் ஃபினாமினன். அப்படி நடக்கும்போது என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ரைட்டா? இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு எதை சொல்லலாம்னா இதில் இந்த பாக்ஸ் கிரிட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு சொல்லலாம். ரைட்டா? இந்த இடத்துல வந்து பெண்டாக இருக்கு பாருங்க, கீழே ஒரு பெண்டு தெரியுதா, இதை வந்து இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே பெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். பேசிக்காக இது எதனால் இந்த இடத்துல இப்படி ஆகுதுன்னு பார்த்தா கிராவிட்டி. ரைட்டா? கிராவிட்டினால தான் இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே வந்து பெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். பிளாக் ஹோலை பற்றியும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கிராவிடேஷனல் வேவ்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. ஸோ தி டிஸ்கவரி இல்லைன்னா இந்த இன்வென்ஷன் ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணி அதை கரெக்டுன்னு சொல்லி அவரை பாராட்டிட்டணும். சரி, இப்போ ரைட், இப்போ ரெண்டு பிளாக் ஹோல் செய்கிறது, அதில் சுற்றி இருக்கிற இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. சரி, இப்போ இந்த டிஸ்டர்ப் ஆகிறதுல இந்த வேவ் ஒன்று உருவாகுது. அது என்னன்னா இந்த கிராவிடேஷனல் வேவ். ரைட்டா? ஸோ இந்த கிராவிடேஷனல் வேவ் வந்து எல்லா சைடுமே வந்து எமிட் ஆகுது. அப்படி எமிட் ஆகி எர்த்தோடைய சைடு வரும்போது அதை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது கிராவிடேஷனல் வேவ் ஒன்று. ரெண்டாவது, இந்த கிராவிடேஷனல் வேவை நம்மளால் அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிட முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய எர்த்தியே வந்து அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே டிஸ்டர்ப் ஆகிறதுனால அந்த எர்த்தியை லைட்டாக நம்ம ஒரு பலூனையோ இல்லை பாலையோ அமுக்கி விட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து ஒரு பக்கம் அமுக்கி விட்டுட்டு போகும். அந்த மாதிரி ஒரு கலோக்கியலாக பேசுகிறேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது, நம்மளால் எதுவுமே அதை ஃபீல் பண்ண முடியாது. ரைட்டா? அதனால தான் வந்து இந்த மாதிரி லிகோ ஸ்பெஷலைஸ்டு அப்சர்வேட்டரிஸ், ஈலிசா இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரைட்டா? ஸோ லிகோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, எல் ஷேப்ல இருக்கும். ஒரு சைட்ல இருந்து வர்ற கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து ஒரு சைடு ஆஃப் அந்த எல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சது அப்படின்னா இன்னொரு சைடு வந்து அன்எஃபெக்டடாக இருக்கும். ஸோ ஈக்குவல் ஒரே டைமில் ரெண்டு சைடுமே அந்த எல் ஷேப்பில் ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்ட்டிகல்ஸை வந்து பீம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயாவது கிராவிடேஷனல் வேவ்ஸ் ஒரு சைடு அமுக்கி ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருந்தது அப்படின்னா இன்னொரு சைட்லேருந்து வர்ற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து காட்டி கொடுத்துரும். ஏன் அப்படின்னா the difference between these two will tell you that something has happened on this side அல்லது that side அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் லிகோ. ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ். சரியா? சரி, இது வந்து பிளாக் ஹோல்ஸ் ரெண்டு மர்ஜ் ஆகும்போது. இப்போ இந்த பிளாக் ஹோல்ஸ் ரெண்டு மர்ஜ் ஆகும்போது மட்டும்தான் இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் வருமா அப்படின்னா கிடையாது. பிளாக் ஹோல், நியூட்ரான் ஸ்டார்ஸ் இது மர்ஜ் ஆகும்போதும் இந்த மாதிரி கிராவிடேஷனல் வேவ்ஸ் வரும். ரைட்டா? இப்போ இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டைம்ல வந்து வருமா அப்படின்னா கிடையாது. இதுல இந்த மாதிரி
ஃபினாமினன் நடக்கும்போது there will be an immense gamma ray expulsion. ரைட்டா? காமா ரேவும் இதில் பயங்கரமாக எக்ஸ்பெல் ஆகும். ரைட், இப்போ இந்த காமா ரே எக்ஸ்பல்ஷன்ஸ் வந்து பேசிக்காக இந்த இடத்துல இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸாக கூட இருக்கலாம், எப்படியா வேணாலும் இந்த காமா ரே எக்ஸ்பல்ஷன்ஸ் நடக்கலாம். ரைட்டா? ஸோ இதை படிக்கிறதுக்கு ரீசன்ட் டைமில் சைனாவும் ஃப்ரான்ஸும் ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. ரைட்டா? இந்த சேட்டலைட் வந்து இட் இஸ் கால்ட் ஸ்பேஸ் வேரியபிள் ஆப்ஜெக்ட் மானிட்டர். ரைட்டா? This is the first collaboration between China and France. அது மட்டும் இல்லாமல் first such satellite to study gamma ray blast. ரைட்டா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ரைட்டா? இப்போது காமா ரே வந்து எக்ஸ்பெல் ஆகிறது வந்து பிளாக் ஹோல் மர்ஜஸில் இருக்கலாம், நியூட்ரான் ஸ்டார் மர்ஜஸில் இருக்கலாம், நியூட்ரான் பிளாக் ஹோல் மர்ஜஸில் இருக்கலாம். இதை படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சைனா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. இது இல்லாமல் சைனாவில் நியூட்ரினோஸ் வந்து நியூட்ரினோ அப்சர்வ் பண்ணுறதுக்கு பிராண்ட் நியூ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் ஆப்ரேட்டிங். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட்டாக இந்த பார்ட்டிகல் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கனால we have to give some proper importance to these topics. சரியா? ரைட், அடுத்தது these are some parts of black holes. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுருக்காங்க. சரி, ரைட், அடுத்து சன். சரி, சன். ஸோ these are the parts of sun. ரைட்டா? So we have corona, we have chromosphere, flares இருக்கு, sunspots இருக்கு, அதுக்கப்புறம் photosphere இருக்கு. இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் சன் சொல்லலாம். ஸோ நமக்கு தெரியும் சன்ஸ்பாட் அது வந்து அமாங் தி கூலஸ்ட் பார்ட்டு ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் சன்னு. இது வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் 11 இயர்ஸுக்கு வந்து வந்துட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல இருக்காது, அந்த ஸ்பாட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்ஸில் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் சோலார் ஃப்ளேர்ஸ். ரைட், இந்த சோலார் ஃப்ளேர்ஸ், இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், இந்த மாதிரி நிறையா வந்து நம்மளை கேள்விப்பட்டிருப்போம். ரைட்டா? பட் இஸ் தேர் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. ஸோ இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் அண்ட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். ஸோ இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக வந்து a large cloud of plasma that is emitted from the sun, அதை சொல்கிறாங்க. ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது, இதோடைய the speed of traveling வந்து கம்பேரிட்டிவ்லி, அதாவது சோலார் ஃப்ளேரை கம்பேர் பண்ணும்போது it takes days. ரைட்டா? ஆனால் இந்த சோலார் ஃப்ளேர் ஆன் தி அதர் ஹேண்ட் among the powerful burst from sun. ரைட்டா? இங்கே வந்து தி ரிலீஸ் ஆஃப் மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஃப்ரம் தி சன் வந்து ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட் வில் டேக் ஒன்லி மினிட்ஸ் டு ரீச் தி எர்த். ஸோ சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து சோலார் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், இது ரெண்டுமே வந்து கான்செப்சுவல் வைஸ் லிட்டில் சிமிலர், பட் தேர் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ரைட்டா? ஸோ இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து it will reach the earth much faster than coronal mass ejection. ரைட்டா? nevertheless இது ரெண்டோட இம்பேக்ட் ஆன் எர்த் வந்து இட் இஸ் சிமிலர். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ரப்ஷன் இன் அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன், அப்புறம் இந்த ஜிபிஎஸ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்குது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் திங்ஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் டிஸ்ரப்ஷன் வந்து இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே போல தான் பண்ணுது. பட் தி கான்செப்ட் per se பார்க்கும்போது there is a difference between solar flares and coronal mass ejection. சரி, questions. If the major solar storm reaches the earth, which of the following possible effect on earth? 2020ல கேட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் 7 இது கொடுத்துருக்காங்க, இதில் ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, if the major solar storm, அதாவது solar flare reaches the earth, ரைட்டா? இதை ஒரு நிமிஷம் பாருங்க. 2017ல கேட்டிருக்க கொஸ்டினையும் பாருங்க. இதில்
வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இவால்வ்டு லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா ஈலிசா ப்ராஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி, டு டிடெக்ட் கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஆனா இந்த கொஸ்டின்ல ஃபோர்த்து கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க, டு ஸ்டடி தி எஃபெக்ட் ஆஃப் சோலார் ஃபிளாஷ் ஆன் அவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ரைட்டா? இதை தான் பேசிக்கா 2017 கொஸ்டின் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இது. இதை தான் 2022 ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூபிஎஸ்சி செட் தேர் கொஸ்டின்ஸ். ஒரு முந்தின வருஷ கொஸ்டினில் ஏதோ அந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் வந்திருக்கும், அதே வச்சு இன்னொரு வருஷத்தில் அதை கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ கம்மிங் டு திஸ் கொஸ்டின், சோலார் ஃபிளாஷ். ஃபர்ஸ்ட் ஒன், GPS and navigation system could fail. Tsunamis could occur at equatorial region. Power grids could be damaged. Intense auroras could occur over much of Earth. Forest fires could take place over much of planet. Orbit of satellites could be disturbed. Shortwave radiation, radio communication of aircraft flying over polar region could be interrupted. So இது எல்லாமே வந்து on first glance சிமிலராக இருக்க போல இருக்கும். பட் ரொம்ப தனியாக தெரியறது வந்து இந்த செகண்ட் ஒன், சுனாமி குட் அக்கர் அட் தி ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ். ஜியாகிரஃபியில் பேசிக் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே வந்து இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கனாலே ஆப்வியஸாக ஒரு ஆன்சருக்கு டிரைவ் ஆகிடலாம், சி. ரைட்டா? ஃபாரஸ்ட் ஃபயர் குட் டேக் பிளேஸ் ஓவர் மச் ஆஃப் தி பிளானட் வந்து இதுவுமே வந்து இட் இஸ் நாட் தி கேஸ். ரைட்டா? சோலார் ஃபிளேர்ஸ் வரும். சோலார் ஃபிளேர்ஸோடைய இம்பேக்ட் வந்து அவுட்டர் அட்மாஸ்பியரில் உண்டு, ப்ளஸ் உள்ள வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்ரப்ஷன் இருக்கலாம், ரேடியோ வேவ்ஸ் டிஸ்ரப்ஷன் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். பட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அந்த அளவுக்கு வராது. ஸோ ஃபிஃப்த்தும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து சி. ரைட். அதுக்கப்புறம் ரீசெண்டாக நாசாவுடைய பஞ்ச் அப்படிங்கிற ஒரு மிஷன், அதாவது பொலரிமீட்டர் டு யூனிஃபை தி கொரோனா அண்ட் ஹீலியோஸ்பியர். ரைட்டா? அதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். இந்த பஞ்ச் மிஷன் இதை வந்து சன்னுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. எதுக்காகன்னா அதோடைய சன்னுடைய கொரோனாவையும் அதோடைய ஹீலியோஸ்பியரையும் படிக்கிறதுக்காக இதை வந்து அனுப்பியிருக்காங்க. இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ரைட்டா? ஸோ இதையும் என்னென்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்காங்க. ரைட். ஓகே. ஸோ சன் அப்படின்னு பேசும்போது அது ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது ரிலேட்டடான மிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா L1 ஒன் ஆஃப் தி பினக்கிள் மிஷன். இங்கே வந்து தி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி டு ஸ்டடி சன் விச் இஸ் லான்ச்ட் பை இந்தியா. ரைட்டா? இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்ட்ரோ சாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் மிஷன் தான் வந்து நம்ம இதை எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ஆஸ்ட்ரோசாட்டும் ஒன் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் கொஷின். ரைட்டா? ஸோ இது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லக்ராஞ்சி பாயிண்ட்னு இருக்குது. இந்த லக்ராஞ்சி பாயிண்டோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ரெண்டு செலஸ்டியல் பாடி, அந்த ரெண்டு செலஸ்டியல் பாடியில் ஒரு பாயிண்டில் ரெண்டோடைய செலஸ்டியல் பாடி கிராவிட்டியிலிருந்தும் ஃப்ரீ ஆகி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லெக்ராஞ்சி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கே இதை பிளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா L1 அதில் வந்து நம்ம இதை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த L1 வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னாலே L1 சன்னுடைய அப்சர்வேஷன் எப்போவுமே இதில் இருக்கும். எந்த ஒரு எர்த்தோடைய இன்டர்ஃபேரன்ஸ் வந்து இங்கே இருக்க போகிறதே கிடையாது. ஸோ தி நான் இன்டர்ஃபரன்ஸ் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த L1 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த L1ல் ஆதித்யா 1 மட்டும் இல்லாமல் நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய சோலார் அண்ட் ஹீலியோஸ்பேரிக் அப்சர்வேட்டரி சேட்டலைட்டும் அங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் வெப் டெக்னாலஜி ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து L2ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸ் தட் ஆர் பிளேஸ்ட் இன் லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸ். சரியா? ரைட். ஓகே. இன்னொரு ஒரு ப்ரோப் இருக்கு, பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதில் அனுப்பி வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பி வந்து கொஞ்சம் நாள் ஆகுது. பட்
இன்னைக்கு எதுக்காக இது நியூஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னுக்கு இது வரைக்கும் போகாத அளவுக்கு, பக்கத்தில் போகாத அளவுக்கு இந்த சோலார் ப்ரோப் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நெருங்கி போயிருக்கு ஒன்று. ரெண்டாவது, இதோடைய ஸ்பீடு வந்து இட் ஹாஸ் எக்ஸீடட் எனி அதர் நோன் மேன்மேட் ஆப்ஜெக்ட். ரைட்டா? ஸோ ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு எதுவுமே வந்து இதோடைய ஸ்பீடுக்கு வந்து போனதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இது ஸ்பீடை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது 2 காரணத்துக்காக இது திருப்பி நியூஸில் இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோர்ஸ், ஃபயர்பால்ஸ், இதை பற்றின ஒரு விஷயங்கள். ரைட், காமெட்ஸ். ஸோ இந்த காமெட்ஸ் வந்து பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐசி ராக். ரைட்டா? ஐசி ராக் தான் இந்த காமெட்ஸ். ஸோ இந்த காமெட்ஸ் வந்து அதுக்கு பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் அந்த நியூக்ளியஸ்லேருந்து உள்ள டஸ்ட் டைல் ஒன்று இருக்குது, அப்புறம் அயான் டைல்ஸும் ஒன்று இருக்கும். ரைட்டா? சரி, இப்போது இந்த காமெட்டில் ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைல் இருக்கு இல்லையா, அதுலேயும் பர்டிகுலராக இந்த அயான் டைல் இருக்கு இல்லையா, இது வந்து it will always point to the other direction of sun. அதாவது இந்த டயக்ராம் பாருங்க, இது வந்து காமெட்டோடைய ஆர்பிட்டல் பார்த்தது. ரைட்டா? இந்த காமெட் வந்து சன், இங்கே இருக்கிறது வந்து சன். ரைட்டா? சன் பக்கத்தில் வரும்போது இந்த காமெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அந்த அயான் டைலை வந்து எமிட் பண்ண ஆரம்பிக்கும். ரைட்டா? அந்த சோலார் ரேடியேஷன், சன்லேருந்து வர சோலார் ரேடியேஷன் இந்த அயான் டைலை உருவாக்க வைக்கும். பக்கத்தில் வர 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 இந்த டைல் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும் ஒன்று. இன்னொன்று, எந்த பக்கம் வந்தாலும், அதாவது சன்னுக்கு இந்த டைரக்ஷனில் வந்தாலும் சரி, இல்லை சன்னுக்கு டைரெக்டாக இங்கே வந்தாலும் சரி, இப்படி போனாலும் சரி, எங்கேயுமே போனாலும் காமெட்டோடைய பொசிஷன் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த அயான் டைல் வில் ஃபேஸ் தி அதர் சைட் ஆஃப் தி சன். ரைட்டா? இப்போ இந்த பக்கம் போகும்போது கூட, இந்த டைரக்ஷனில் போகும்போது கூட டெய்ல் வந்து நியாயமாக இதுக்கு பின்னாடி இருந்திருக்கணும். பட் சன் இங்கே இருக்கிறனால இந்த டஸ்ட் டெய்ல் வந்து இந்த சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. ரைட்டா? அப்போ ஆல்வேஸ் பாயிண்ட் டு தி அதர் டைரக்ஷன் ஆஃப் சன், காமெட்டோடைய டெய்ல். ஸோ இது ஒரு முக்கியமான யூனிக்கான ஒரு விஷயம். ரைட், இது ஒன்று. இன்னொன்று, இதோடைய ஆர்ஜின். ஸோ 2 ஆர்ஜின் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒன்று குயிப்பர் பெல்ட், இன்னொன்று வந்து உருட் கிளவுடு. ரைட்டா? இந்த குயிப்பர் பெல்ட்டும் இந்த உருட் கிளவுடும் வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம்க்கு உள்ளே இருக்கிறது வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், அதுக்கு வெளியே இருக்கிறது தான் எல்லாமே குயிப்பர் பெல்ட்டும் அந்த உருட் கிளவுடும். ரைட்டா? நம்மளுடைய சோலார் சிஸ்டம்க்கு பார்டரில் இருக்கிறது வந்து குயிப்பர் பெல்ட், அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது வந்து உருட் கிளவுட். ஸோ ஆர்ஜின் வந்து 2. ரைட்டா? சரி, அது காமெட். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சோலார் சிஸ்டம்குள்ளேயே ஒரு பெல்ட் இருக்கு. மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இதை வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து இஸ் சோர்ஸ் ஆஃப் so many asteroids. ரைட்டா? so many asteroids. அதுக்கப்புறம் மீட்டியோர், அப்புறம் மீட்டியோரைட். ஸோ இது 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டியோராய்டு வந்து நம்மளுடைய எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆகாமல் மேலே கேஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா அது மீட்டியோராய்டு. மீட்டியோருக்கு வந்து என்டர் ஆயிடுச்சு, அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு, அது ஒரு ஃபயர் பால் மாதிரி உள்ளே வந்துட்டுருக்கும். அப்புறம் மீட்டியோரைட் வந்து ஒன்ஸ் எர்த்தில் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மீட்டியோரைட்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த காமெட்ஸ், கம்மிங் பேக் டு காமெட்ஸ், இந்த ஹைலி காமெட் அப்படின்னு ஒரு காமெட் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த காமெட் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எவ்ரி 76 இயர்ஸ் நம்மளுடைய எர்த்து பக்கத்தில் வந்து இது ஒரு அந்த நம் பக்கத்தில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ரைட்டா? சன் பக்கத்தில், சன்னுடைய ப்ராக்சிமிட்டியில் வந்து போயிட்டுருக்கோம். எவ்ரி 76 இயர்ஸ் சைக்கிள் போல் வந்து போயிட்டே இருக்கிறோம். அடுத்து வந்து எங்கே நமக்கு விசிபிளாக இருக்கிறதுக்கு வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2061 இந்த ஹெய்லி காமெட்டை நம்ம இதை திருப்பி பார்க்க முடியும். சரியா? சரி, இப்போது இப்படி
பீரியாடிக்கலாக வர்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க இது போகிற பாத்தில் வந்து அந்த காமெட்லேருந்து ஒரு சில பார்ட்டிகல்ஸ் வந்து செதறும். சின்ன சின்ன கல், ராக் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து செதறும். இப்போ இது வந்து எர்த்துலேருந்து அப்சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டியோர் ஷவர் போல இருக்கும். ரைட்டா? மீட்டியோர் ஷவர் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா passes through a region having a great concentration of debris such as particles left by the comet. அந்த காமெட்ஸ்லேருந்து வர்ற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மள அப்சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மீட்டியோர் ஷவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக இட்டா அக்வரேட் மீட்டியோர் ஷவர்ஸ் வந்து 2025 இந்த மே மாதங்களில் வந்து பீக்கில் இருந்தது. இட்டா அக்வரேட் மீட்டியோர் ஷவர் இது மட்டும்தான் அந்த ஹைலி காமெட் வந்து இது பண்ணுதா காசு பண்ணுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓரியோனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டியோர் ஷவருமே வந்து இதை காசு பண்ணுது. இந்த ஓரியோனிட்ஸ் வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த ஹைலி காமெட் வந்து காசு பண்ணுது. ரைட்டா? சரி, இது இல்லாமல் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றின இது நியூஸஸ் வந்து நிறையா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஒன் சச் திங் வந்து இந்த 2024 ON ஆஸ்ட்ராய்ட் 2024 PT5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பார்த்தாக்க எஸ் ஸோ எர்த் சுற்றி என்னென்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து வளம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல வந்து வேர்ல்டு அப்சர்வேட்டரிஸ் அந்த ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வந்து நிறையாவே வந்து டேப் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து தே ஹாவ் தி இம்பேக்ட் டு ஸ்ட்ரைக் அட் எர்த். அப்படி நடந்துச்சு அப்படின்னா டைனோசர்ஸ்க்கு என்ன கதியோ அதே தான் இன்னைக்கு இருக்க நமக்கும். ரைட்டா? ஸோ அதனால் நிறையா ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து தே கீப் அ டேப் ஆன் இட். ஸோ இது வந்து செட் டு பி ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் ஹசார்ட் டு எர்த். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணதில் வந்து இட் டசன்ட் போஸ் எனி த்ரெட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இனிஷியலாக இதை பார்க்கும்போது இட் வாஸ் தாட் டு பி எ த்ரெட் டு இது எர்த்து. ரைட்டா? இது ஒன்று. இன்னொன்று இந்த 16 சைக் இது வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்ட்ராய்ட் தட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் தி மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இது வந்து எதுக்காக இது யூனிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் இருக்க கண்டென்ட். ரைட்டா? இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு வந்து இட் இஸ் பிரைமர்லி மேடப் ஆஃப் நிக்கல் அண்ட் அயன்னு சொல்கிறாங்க. ஹவ்வவர் இதில் கோல்டு, டைமண்ட்ஸு, பிளாட்டினம் இந்த மாதிரி விஷயங்களும் அதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஒர்த்து வந்து பல ட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது இல்லாமல் நம்மள நிறையா வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒன்று வந்து பென்னு அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ராய்ட். ரைட்டா? ஒசைரஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். ஸோ இந்த ஒசைரஸ் ரெக்ஸை வந்து பேசிக்காக பென்னு அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த பென்னுவில் இருந்து சாம்பிள்ஸை எடுத்துட்டு இந்த ஒசைரஸ் ரெக்ஸ் மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எர்த்துக்கு திரும்பி வந்துருச்சு. ரைட்டா? இப்போ இந்த ஒசைரஸ் ரெக்ஸை வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி அசைன் பண்ணிக்க பேர் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசைரஸ் அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புது அசைன்மெண்ட் வந்து எந்த ஆஸ்ட்ராய்டை அப்சர்வ் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஃபிஸ் அப்படின்ட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டு. ஸோ இந்த அப்போஃபிஸ் அதுவுமே வந்து இட் வாஸ் கன்சிடர்ட் earlier considered as an potential threat to earth, பட் லேட்டரா ஓகே அப்போஃபிஸ் வந்து நமக்கு ஒன்றும் பண்ணாது. 2029 இட் வாஸ் தாட் டு ஹிட் தி எர்த், பட் 2029 இட் ஒன்ட் ஹிட் தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒசைரஸ் அப்பெக்ஸ் வந்து இட் இஸ் நவ் ட்ராக்கிங் ஸ்டடியிங் அப்போஃபிஸ். ரைட்டா? இது இல்லாமல் we have conducted some particularly NASA and European Space Agency has conducted some experiments that would deflect the way an asteroid in its path. Right? DART அப்படினு ஒரு மிஷன், டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட். DART டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் 2022 நாசா டைமோஃபஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அதோடைய பாத்தை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணாங்க. ரைட்டா? சரி, கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் ஏரியா வந்து கம்பேரிட்டிவ்லி ரீசெண்ட் டைம்ஸில் கம்மி. ஹவவர்
இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு இந்த மீட்டியோர் ஷவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக இருக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடான ஸ்பேஸ் மிஷன்ஸும் வந்து நிறையா வரதுனால we give some importance to this area. ரைட்டா? சரி. ஸோ 2011 ஒரு கொஷின், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் அதுக்கு ஏர்லியர் டேஸில். ரைட், அடுத்து வி மூவ் ஆன் ஸ்பேஸ் செக்டார். ஸோ 2023ல ஒரு கொஷின், ஈஸியான கொஷின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் வச்சுருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ ரீஜனல் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் நாவிக் அண்ட் QZSS, இது வந்து இந்தியா, ஜப்பான். ரைட்டா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஓன் சேட்டலைட் நேவிகேஷனல் சிஸ்டம்ஸ் அதை கேட்டிருக்காங்க. இஸ்ரேல், கனடா, ஆஸ்திரேலியா இவங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது, ஜப்பானுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டம்ஸ் வச்சுருக்க கண்ட்ரிஸு US, ரஷ்யா, சைனா, EU. ரைட்டா? இதில் we have access to GPS. India have access to GPS. அது மட்டும் இல்லாமல் GLONASSக்கும் we have some limited access. ரைட்டா? சரி. 2018ல ஒரு கொஷின், in which of the following areas can GPS technology be used? மொபைல் ஃபோன்ஸ், பேங்கிங் ஆப்ரேஷன், கண்ட்ரோலிங் தி பவர் கிரிட்ஸ், இது எல்லாமே உண்டு. ஆப்வியஸாக உண்டு. ஈஸி, கம்பேரட்டிவ்லி ஈஸி கொஷின். ரைட். அடுத்து ISRO missions. So AstroSat, the astronomical observatory launched by India, which of the following statement is correct? Other than US, Russia, India is the only country to have launched a similar observatory into space. AstroSat is 2000 kg satellite placed in an orbit at 1650 km above the surface of Earth. So இது ரெண்டுமே தப்பு. ரைட்டா? US, ரஷ்யாவை தவிர யூரோப்பியன் யூனியனும் அந்த டைம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2000 kg சேட்டலைட் பிளேஸ்ட் இன் ஆர்பிட் ஆஃப் 1650 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுவும் தப்பு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த PSLV, GSLV இதோடைய கெப்பாசிட்டியை தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபேக்ட் உங்களுக்கு அந்த டைமில் தெரியாட்டினா கூட இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸோடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதே போல் 2010ல் ஓஷன் சேட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை பற்றின கேள்வி, அது ஈஸியான கொஷின் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து டி, ஆல் தி அபவ். ரைட். அடுத்து 2016 அகெயின் ISRO மிஷன் பற்றி ஒரு கேள்வி. மங்கள்யான், இட் இஸ் ஆல்சோ கால் தி மாஸ் ஆர்பிட்டர் மிஷன், மேட் இந்தியா தி செகண்ட் கண்ட்ரி டு ஹாவ் அன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர்பிட் the Mars after US, made India the only country to be successful in making its spacecraft orbit the Mars in its very first attempt. So இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இது மேட் இந்தியா தி செகண்ட் கண்ட்ரி டு ஹாவ் ஸ்பேஸ்கிராஃப்ட் ஆர்பிட் தி மாஸ் ஆஃப்டர் USA, அது தப்பு. ஸோ அது இல்லாமல் ஆன்சர் வந்து இதுக்கு 1 and 3, மீதி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ மங்கள்யான் வந்து மாஸ் மிஷன், அதில் சீப்பஸ்ட் பட்ஜெட்டில் போய் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம ரீச் ஆனதை வந்து இந்தியா ஒன்று தான். அது மாதிரி பல அம்சங்கள் அந்த பர்டிகுலர் மிஷனுக்கு உண்டு. ரைட்டா? சரி. அடுத்தது தி லான்ச் வெஹிக்கிள்ஸ் 2018ல் கேட்டிருக்காங்க. PSLV லான்ச் தி சேட்டலைட் யூஸ்ஃபுல் ஃபார் எர்த் ரிசோர்ஸ் மானிட்டரிங், whereas GSLV are designed mainly to launch communication satellites. Satellite launched by PSLV appears to remain permanently fixed in the same position in the sky as viewed from a particular location in the Earth. GSLV Mark III is the 4-stage launch vehicle with the first and third stage using solid rocket motor and the second and fourth stage using liquid rocket engine. அகெயின் நீங்கள் அந்த PSLV, GSLV இதோடைய கேரிங் கெப்பாசிட்டி, இதோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 4 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. நோ, தட் இஸ் நாட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சேட்டலைட் லான்ச்ட் பை PSLV appears to remain permanently fixed. நோ. ஸோ எந்த ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் PSLV வந்து லோ எர்த் ஆர்பிட்டுக்கு தான் அது சேட்டலைட்ஸை கொண்டு போக முடியும். GSLV தான் ஜியோசிங்க்ரனஸ் இந்த மாதிரி ஆர்பிட்ஸ்க்கு, ஹையர் ஆர்பிட்ஸ்க்கு கொண்டு போகும்.
ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் 1 ஒன்லி. ரைட். ஸோ ஓவர்வியூ ஆன் தி லான்ச் வெஹிக்கிள்ஸ். ரைட். இதெல்லாம் தான்ப்பா நம்மக்கிட்ட இருக்க லான்ச் வெஹிக்கிள்ஸ். பிஎஸ்எல்வி இருக்குது, ஜிஎஸ்எல்வி மார்க் 2 இருக்குது, ஜிஎஸ்எல்வி மார்க் 3. ரைட்டா? ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் 3. ரைட்டா? பிஎஸ்எல்வி வந்து இட் இஸ் கால்டு ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ. workhorse of ISRO. So we have successfully sent so many satellites using this PSLV rocket, right? So recently SSLV அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் for commercial purpose, right? So இந்த SSLV வந்து comparatively to PSLV payload கம்மி, அதோடைய ரீச்சிங் அந்த ஹைட்டு கம்மி. ஸோ இதெல்லாமே வந்து சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் எஸ்எஸ்எல்வி, ரைட்டா? இந்த எஸ்எஸ்எல்வியில் வந்து இந்த ஸ்டேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் வந்து 3 தான். அதோடைய வெயிட் வந்து 500 kgs, 10 to 500 kgs ரேஞ்சு தான். அதோடைய ஹைட்டு வந்து 500 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் ரீச் ஆக முடியும். அதே சமயத்தில் பிஎஸ்எல்விக்கு வந்து 1750 kgs to 600 கிலோமீட்டர்ஸ்க்கு வரைக்கும் போக முடியும். 1750 kgs லோயர் ஆர்பிட்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதனால கொண்டு போக முடியும், ரைட்டா? இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 பாருங்க. இது வந்து அவர் ஹெவியஸ்ட், அவர் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் தட் வி ஹேவ், ரைட்டா? ஸோ இதில் வந்து 3 ஸ்டேஜ். இந்த கொஸ்டினில் பாருங்க 4 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்எல்வி மார்க் 3 has the 4 stage launch vehicle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இது வந்து 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து சாலிட் ராக்கெட் பூஸ்டர் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் லிக்விட் ஃபாயில், தேர்ட் ஸ்டேஜில் கிரையோஜெனிக் ஸ்டேஜ், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் அந்த இன்ஜின் ஸ்டேஜஸ், ரைட்டா? சரி, இப்போது இந்த மங்கள்யான் இந்த மிஷன்ஸ்லாம் பார்த்தோம், ரைட்டா? இப்போ இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 வந்து அடுத்தது மாடிஃபை பண்ணி ககன்யான் மிஷனுக்கும் வந்து அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் we have successfully done some missions in moon also. Chandrayaan 3 வந்து ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லான மிஷன், ரைட்டா? ஸோ இந்த சந்திரயான் 3 இதெல்லாமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். பட் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 இதை விட பவர்ஃபுல்லான லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய பேர் பர்டிகுலராக சைனா வந்து வச்சுருக்காங்க, ரைட்டா? சந்திரயான் 4 நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா? அதை வந்து நம்ம ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக தான் அதை லான்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் நேரத்தில் என்னென்னு பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இப்போது இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 இதுக்கு 3 ஸ்டேஜ். இது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு ஐடியா. இதுதான் வந்து இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் 2018 திருப்பி கேட்டிருக்காங்க. 3 சேட்டலைட்ஸ் ஜியோஸ்டேஷனரி அண்ட் 4 சேட்டலைட்ஸ் இன் ஜியோசிங்க். செகண்டில் கவர்ஸ் என்டையர் இந்தியா அபவுட் 5,500 square kilometers beyond its borders. India will have its own satellite navigation system with full global coverage by the middle of 2019. ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1 ஒன்லி தான். இங்கே 5,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் கிடையாது, 1,500 தான். ஓன் சேட்டலைட், குளோபல் சேட்டலைட் வந்து நாட் எட் அச்சீவ். ஸோ அதனால் இது 1 மட்டும்தான். ஸோ இந்த கொஷின்ஸில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2016 இந்த நம்பர்ஸில் தான் விளாண்டுருக்காங்க. ஆஸ்ட்ரோசாட் வந்து 2000 kg, 1650 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கேயுமே வந்து IRNSS கவர்ஸ் என்டையர் இந்தியா இந்த 5,550. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் தான் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதே ட்ரெண்ட் இப்போ கண்டினியூ ஆகுதான்னா டவுட்ஃபுல் தான். ஹவவர் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஃபேக்ட்ஸை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ எத்தனை இந்த கான்ஸ்டலேஷனில் எத்தனை மொத்தம் எவ்வளோ சேட்டலைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுருக்காங்க, ரைட்டா? சரி, ரொம்ப ரீசெண்டாக கேட்ட கொஷின் 2025 GPS aided geo augmented navigation GAGAN uses a system of ground station to provide necessary augmentation. Which of the following statement is correct in respect of GAGAN? It is designed to provide additional accuracy and integrity. It will allow more uniform and high quality air traffic management.
it will provide benefits only in aviation but not in other modes of transportation. So Gagan வந்து it was developed in collaboration with ISRO and Airport Authority of India. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி கரெக்ட். ரெண்டாவது யூனிஃபார்ம் அண்ட் ஹை குவாலிட்டி ஏர் டிராஃபிக் கரெக்ட். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுக்காக தான் வந்து அதை டெவலப்பே பண்ணாங்க, அதை கொலாபரேட் பண்ணி. அடுத்து ப்ரொவைட்ஸ் பெனிஃபிட் ஒன்லி டு தி ஏவியேஷன் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. ரைட்டா? இனிஷியலாக அது ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்பட்டது. பட் ரயில்வேஸு, மேரிடைம் இது எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் டி 1 and 2. அடுத்து இன்னொரு கொஸ்டின் 2025ல ஆக்சியாம் 4 ஸ்பேஸ் டக்ஸ் ககன்யான். ஸோ இதெல்லாம் வந்து தி ரீசன்ட் இந்தியன் மிஷன்ஸ். ரைட்டா? ரீசன்ட் இந்தியன் மிஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எதுலாம் சப்போஸ் மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த ஸ்பேஸ் டெக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கும். பட் இட் இஸ் ட்ரூ. எப்படின்னா பிஎஸ்எல்வி C60ல, அதாவது அந்த பிஎஸ்எல்வி C60 இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷனில் என்ன பண்ணாங்கன்னா போயம் அப்படிங்கிற ஒரு மிஷன் இது பண்ணாங்க இல்லையா? ஸோ இந்த போயம் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். ஸோ அந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெமுனன்ஸை வந்து என்னவா பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜாக வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் மைக்ரோ கிராவிட்டி உண்டு. அப்போது போயம் யூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் வந்து இட்ஸ் சப்போஸ் மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் தி 3. ஓகே. ஸோ போயம் இது வந்து ஸ்பேஸ் டெக்ஸ் வந்து போயம் 4. ரைட்டா? இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இது வந்து அந்த போயம் வந்து எதில் இது பண்ணாங்க சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போ சாட். இது வந்து போயம் 3. ரைட்டா? இதுலேயுமே வந்து அந்த டிப்ரீஸை அதாவது லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற அந்த பேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூலாக யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து எங்கெல்லாம் மைக்ரோ கிராவிட்டி யூஸ் பண்ணி வெளியே ஸ்பேஸில் நடத்த வேண்டிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இதை ஒரு பிளாட்ஃபார்மாக இது பண்ணிட்டு யூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க. ரைட்டா? சரி. பேசிக்கா இந்த போயம் இதோடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் டிப்ரீஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் நம்மளுடைய ஸ்பேஸில் இன்னைக்கு தேதிக்கு அந்த ஸ்பேஸ் டிப்ரீஸ் வந்து ஒரு மேஜர் கன்சர்ன்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ ஒன்ஸ் இது வந்து அந்த டிப்ரீஸ்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் இடித்து அது கேஸ்கேட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுடைய ஸ்பேஸ் அசட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரெட்ஃபுல் இதாக இருக்கும், ஈவெண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த டிப்ரீஸை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாசா இந்த ISRO இதெல்லாம் சேர்த்து நெட்ரா அப்படிங்கிற ஒரு இது மிஷன் வந்து இது பண்ணுறாங்க. பேசிக்காக நெட்டை வச்சு அந்த டிப்ரீஸ்லாம் கேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த டிப்ரீஸை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த போயம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ரைட்டா? சரி. அடுத்தது எஸ். ஸோ இந்த ககன்யான் இந்த மிஷன்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஹாட்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தா we are trying to send man to the space. ரைட்டா? அப்படி ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது தி இண்டிவிஜுவல்ஸ் ஹேஸ் டு அகாமடேட் டு தி நியூ என்வாயன்மெண்ட் இன் தி ஸ்பேஸ். ரைட்டா? இப்போ அதை எர்த்துலேயே ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து பேசிக்காக இந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ISRO வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷனை வந்து லேயில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேட்டபிள் ஹேபிடேட் நேம்ட் HAP-1 அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதே போல தான் நாசா சாப்பி ப்ராஜெக்ட் இங்கேயுமே கூட மார்ஸோடைய அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு 4 பீப்புளை அங்கே உள்ள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி இந்த ஸ்பேஸ் மிஷன்
which is being imitated in earth. ரைட், அதே போல தான் இந்த லூனா அனலாக் ஃபெசிலிட்டி, இது வந்து ஸ்பேஸ் ஏஜென்சி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஜெர்மன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து நடத்துனது. இது மூன் என்வாயன்மெண்ட்டை வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, ரைட். இந்த மூன் மிஷன், அப்போ சந்திரயான் 3 பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஸோ சந்திரயான் 3 வந்து அவர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மிஷன் டு ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட் நியர் தி சவுத் போல் ஆஃப் மூன். ரைட்டா? சரி, இப்போ சைனாவுக்கு வந்து இதே போல ஒரு தனித்துவமான அம்சம் உண்டு. அது என்ன அப்படி பார்த்தா, தி ஒன்லி கண்ட்ரி டு ஹாவ் லேண்டட் ஆன் தி ஃபார் சைட் ஆஃப் தி மூன். ரைட்டா? ஸோ இந்த நியர் சைட் ஃபார் சைட் அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்விஷன் இருக்கு எர்த்துக்கு. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டைடல் லாக்கிங். ஸோ மூணை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு மட்டும்தான் எப்போவுமே வந்து எர்த்துக்கு வந்து தெரியும். காரணம் என்னென்னா இந்த டைடல் லாக்கிங் சொல்கிறாங்க. ஸோ அதோடைய ரொட்டேஷனும் நம்ம எர்த்தோடைய இந்த ரொட்டேஷன் ரிவால்விங்கும் வந்து சிங்க் ஆயிருக்கறனால எப்போவுமே வந்து ஒரு சைடு ஆஃப் த மூன் மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த சைடு நமக்கு தெரிகிற சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து நியர் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. தி அதர் சைட் தட் இஸ் நாட் விசிபிள் டு தி எர்த் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மூன்ஸ் ஃபார் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எர்த்தை பார்த்து இருக்கிற அந்த நியர் சைடு. ரைட்டா? சந்திரயானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட் கீழே இருக்க ஸ்பாட்டில் வந்து சவுத் போல் பக்கத்தில் கீழே இருக்க ஸ்பாட்டில் வந்து we have successfully landed. ரைட்டா? ஆனால் சைனா அதர் சைடு, அதாவது ஃபார் சைடு ஆஃப் த மூனில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணியிருக்காங்க. தி ஒன்லி கண்ட்ரி டு டூ ஸோ. ரைட்டா? Chang'e-4 அப்படிங்கிற ஒரு மிஷன் ஆல்ரெடி அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக Chang'e-6 இதை வந்து 2024 அங்கே லேண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சாம்பிள்ஸை எடுத்துட்டு திருப்பி எர்த்துக்கே கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு சைனா ரொம்ப டெவலப்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த Chang'e-6 இருக்கு இல்லையா, இதை லான்ச் பண்ண அந்த லான்ச் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து 4 times பவர்ஃபுல் தேன் அவர் ஹெவியஸ்ட் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் லான்ச் வெஹிக்கிள். அதாவது GSLV Mark 3 விட 4 times பவர்ஃபுல் இந்த Chang'e லான்ச் பண்ண அந்த லான்ச் வெஹிக்கிள். ஸோ அந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. சரி, அடுத்து ஒரு சில மிஷன்ஸ் ஆஃப் ISRO. ஸோ 2047 we have some goals. லாங் டேர்ம் மிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் 2035 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் 2040 ஹியூமன்ஸை இந்தியன்ஸை வந்து மூனில் வந்து லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலும் இருக்குது. ரைட்டா? இப்போ ரீசெண்டாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ககன்யான் மிஷன். ஸோ அதனால தான் இந்த கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக 2025 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக இந்த ககன்யான் ககான் இந்த மாதிரி ரிலேட்டட் மிஷன்ஸை சுற்றி வந்துட்டு இருக்கு. சரியா? ரைட், ஓகே. ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம், Chang'e பற்றி பேசணும். இப்போ இந்தியாவும் இந்த GSLV Mark 3 விட பவர்ஃபுல்லான லான்ச் வெஹிக்கிள்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு we have taken some steps. ஸோ அது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சூர்யா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள். அதை சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுக்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் 3rd லான்ச் பேட் ஒன்று டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் அகெயின் இந்த ISRO's 2047 விஷன். ரைட்டா? சரி, ஓகே. ஸ்பேஸ் டெக்ஸ், இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு முக்கியமான ஃபீட். ஸோ அந்த அவுட்டர் ஸ்பேஸில் இந்த ராண்டேவூ பண்ணது வந்து இட் இஸ் அமங் தி ஃபீட் வேர் ஃபியூ கண்ட்ரிஸ் ஹேவ் எக்ஸிக்யூட்டட். இந்தியா இஸ் அமங் ஒன் ஆஃப் தி எலைட் கிளப். ரைட்டா? ஸோ ஸ்பேஸ் டெக்ஸ் அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வீனஸ் மிஷன் சுக்ரயான் அப்படின்ட்டு
வீனஸ் மிஷன் இருக்குது, அதுவுமே ஹாட்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ அதர் மிஷன்ஸ் தட் ஆர் டார்கெட்டிங் மெர்க்யூரி, வீனஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த இடத்துல பிபி கொலம்போ அப்படின்ட்டு ஒரு மிஷன், ஜாயிண்ட் யூரோப்பியன் ஜாப்பனீஸ் மிஷன் டு எக்ஸ்ப்ளோர் தி பிளானட் மெர்க்குரி. ஸோ 2018 இதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மெர்க்குரிக்கு வந்து இது 2025 வந்து என்டர் ஆகுது. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் வீனஸ்க்கு இதெல்லாம் வந்து பாஸ்ட் மிஷன்ஸ். நம்ம வந்து சுக்ரியான் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கனால வேற என்னென்ன மிஷன்ஸ் அப்படி இருக்கு, வீனஸ்க்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் இது. அடுத்து ஜூபிட்டருக்கும் வந்து நிறையா மிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மிஷன்ஸ். ரைட்டா? ISRO மிஷன்ஸ் ப்ளஸ் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் மிஷன்ஸை வச்சு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரைட், ஓகே. 2025 ஒரு கொஷின், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட். ஸோ பேசிக்காக ஈஸி கொஷின். ஏன் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் கிராப் ப்ரொடக்டிவிட்டி, லொக்கேட்டிங் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் தான் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டோடைய வேலை. டெலிகம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் தனியாக இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். டிராஃபிக் ஸ்டடீஸும் அதில் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1213 2025 கொஷின்ஸ். அடுத்து 2019 அகைன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை பற்றின கேள்வி. குளோரோஃபில் கண்டென்ட் in the vegetation of a specific location, greenhouse gas emission from rice paddies of a specific location, land surface temperature of specific location, all the above. Right? Remote sensing satellite oda job. Right. அடுத்து 2014 again international space missions oda ஒரு question. So இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ISRO உடைய மிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ஒன்னையும் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் மிஷன்ஸையும் நம்ம கேட்குறோம். ரைட்டா? யூபிஎஸ்சி கேட்குறாங்க. ரைட்டா? சரி. அடுத்தது 2016 அகெயின் அந்த இன்டர்நேஷ்னல் திங், கிரீஸ்ட் லைட்னிங் 10 அப்படிங்கிற ஒரு கொஷின். அது பேசிக்காக வந்து நாசாவுடைய எலக்ட்ரிக் பிளேன். ஸோ அது வந்து ஒரு ப்ரோட்டோடைப். அதை வந்து இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க, டிஃபங்க்ட் ஆகிடுச்சு. 2018 ஜிபிஎஸ் டெக்னாலஜி, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ மொபைல் ஃபோன் கனெக்ஷன், பேங்கிங் ஆப்ரேஷன் கண்ட்ரோல், இது ஆல் தி அபவ் தான். ஸோ இந்த மாதிரி கிரீஸ்ட் லைட்னிங் 10 இந்த மாதிரி ஒரு சில பவுன்சர் கொஷின்ஸ் வரும். இதை பார்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நாசாவுடைய இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடது இது எல்லாத்தையும் போய் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா we cannot complete everything. ரைட்டா? ஒரு சில பவுன்சர் கொஸ்டின்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும். இப்போ நம்ம பார்த்த போல் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கிளாசிஃபிகேஷன்: பேசிக்ஸ் ஆஃப் ஸ்பேஸு, ஸ்பேஸ் செக்டார் ரிலேட்டட் பேசிக்ஸு, அதுக்கப்புறம் ISROவுடைய மிஷன், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமே தவிர, ஏதாவது பவுன்சர் வந்துச்சு அப்படின்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அவ்வளோ ரொம்ப நம்ம டைம் அதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோடைய ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. ரைட்டா? சரி, we move on. So information communication technology. So இதுவுமே வந்து among the important topics. So UPSC short range communication plus long range communication இது ரெண்டுலையுமே வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்க தான் செய்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் we can identify some themes in it. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, 2011 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ளூடூத் அண்ட் வைஃபை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் 2015 நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க, 2016 லைஃபை கேட்டிருக்காங்க, 2020 விசிபிள் லைட் கம்யூனிகேஷன், 2022 அகைன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் தீம் என்ன அப்படின்னு பார்த்தா ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். ரைட்டா? ஸோ 2011 இது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த டைம்லேயே பேசிக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா ஃபர்தராக கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் தீம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா அதுக்கடுத்து வர எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ பேசிக் கம்பேரிசன் ப்ளூடூத் வைஃபை அதோடைய ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கணும்.
2.4 GHz ஆப்ரேட் ஆகுது ப்ளூடூத், வைஃபை 2.4 GHz, 5 GHz, ரைட்டா? the things have differed, ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபை 4, வைஃபை 5, 6, 7 இது வரைக்கும் வந்துச்சு. இதில் 6Cங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனும் இருக்கு, ரைட்டா? சரி, இப்போ இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதில் வருதுன்னா இந்த பேண்ட் that it operates on. வைஃபை 5 நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் 5 GHz, ரைட்டா? அதுக்கப்புறம் வைஃபை 6 இருக்கு 2.4 GHz, அப்புறம் 5 GHz, அதுக்கப்புறம் வைஃபை 6E அப்படின்னு ஒன்று அடிஷ்னலாக 6 GHz வந்து ஆட் பண்ணுறாங்க. வைஃபை 7 அகைன் 6 GHz ஆட் பண்ணுறாங்க, ரைட்டா? சரி, இதுடைய ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் அதோடைய அந்த பேண்ட் ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் மாறுறது மட்டும் இல்லாமல் த ஸ்பீட் in which the data is transferred is also changing, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை 7ல பாருங்க 46 GB per second வந்து உங்களால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைஃபை 6E 9.6 சொல்கிறாங்க, ரைட்டா? சரி, இப்போ 6E 7 இது எல்லாத்துலேயும் புதுசாக அந்த பேண்ட்வித் பார்த்தாக்க 6 GHz அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இந்த 6 GHz இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் பீயிங் ஆப்ரேட்டட் பை ISRO, அப்புறம் அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இந்த பர்டிகுலர் பேண்ட்வித்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த 6 GHz ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வைஃபைக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி அ டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்கிறாங்க. ஃபார் எந்த பர்பஸ், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கட்டும், ஃபார் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க, ரைட்டா? However, many other countries have opened this spectrum for public use, ரைட்டா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 6 GHzல ஈவன் recent PlayStations வந்து it is using this 6 GHz bandwidth, ரைட்டா? ஸோ அதனால இந்த நியூவர் டெக்னாலஜிஸ் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ தேர் இஸ் அ வே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வே அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா மாதிரி உங்களுடைய ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 6 GHz பேண்ட்வித்தில் பார்ஷியலாக பப்ளிக் யூஸ்க்கு, மீதி வந்து ரிசர்வ் ஃபார் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ஷியல் யூஸ் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூ கேன் அடாப்ட் இட் ஃபார் இந்தியா ஆல்சோ அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்கு மோஸ்ட் அட்வான்ஸ் வந்து வைஃபை 7 தான் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ஸில். இட் இஸ் அஃபிஷியலி நோன் அஸ் IEEE 802.11BE அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இதுதான் அந்த 6 GHz ஸ்பெக்ட்ரம். அது வந்து டீலைசன்ஸ் இன்னும் பண்ணலை, அதை நம்ம பற்றி பேசினது வந்து இதுதான். அடுத்து 2011 விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இந்த VPN நம்ம நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்போம். பேசிக்காக வந்து இட் இஸ் டு மாஸ்க் யுவர் IP அட்ரஸ், ரைட்டா? இதை இந்த பேஸை தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் 2015 ஒரு கொஷின் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ it is a contactless communication technology that uses electromagnetic radio fields. NFC is designed for use by devices which can be at the distance of even a meter from each other. NFC can use encryption when sending sensitive informations. Right. பொதுவாக இந்த ப்ளூடூத்தாக இருக்கட்டும், வைஃபையாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து they make use of radio waves. சரியா? இந்த ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் தே யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா. இந்த நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் வந்து டசன்ட் யூஸ் ரேடியோ வேவ்ஸ், பட் இட் யூஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியோ ஃபீல்ட்ஸ். சரியா? ஸோ ரெண்டு டிவைஸில் கைண்ட் ஆஃப் காயில் இருக்கும். அந்த காயில் வந்து தே டூ சம் ப்ராசஸ் அண்ட் தே கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை ட்ரான்ஸ்ஃபரிங் தி டேட்டா. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷனுக்கான பேசிக் கான்செப்ட், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, it is designed for the use of devices which can be a distance of
ஈவன் அ மீட்டர் ஃப்ரம் ஈச் அதர் இட் இஸ் நாட் ட்ரூ. சம் சென்டிமீட்டர்ஸில் தான் வந்து இது கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். தேர்ட் வந்து சென்சிட்டிவ் டேட்டா இன்ஃபர்மேஷன் என்கிரிப்ஷன் அதெல்லாம் கரெக்ட். ரைட். இப்போ இந்த நியர் ஃபீல்ட் டெக்னாலஜியை வச்சு ரீசெண்டாக நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற அந்த பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட் எக்ஸ். ரைட்டா? ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் இன்டர்நெட் ஃபார் பேயிங் த்ரூ திஸ் யூபிஐ லைட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த நம்மளுடைய ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்கும், ரிசீவர்லேயே ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்கும். தே கம்யூனிகேட் பிட்வீன் தம் அண்ட் தே ட்ரான்ஸ்ஃபர் தி ஃபண்ட். 4 நாள் வரைக்கும் தே கேன் வெயிட் டில் தி இன்டர்நெட் இஸ் கனெக்டட் அண்ட் டு சிங்க் வித் யுவர் அக்கௌண்ட். இன்ஃபேக்ட் இது வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகி சிங்க் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட்டை பெர்ஃபெக்டாக கொடுக்குற அளவுக்கு அது கேப்பபிளாக இருக்குது. பட் இன்னைக்கு தேதிக்கு அந்த யூபிஐ லைட் எக்ஸில் வந்து 500 rupees வரைக்கும் தான் போட முடியும் அப்படின்ட்டு லிமிடேஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் திஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இந்த நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். ரைட்டா? சரி, அடுத்து 2016 லைஃபை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த லைஃபை பேசிக்காக வந்து அண்ட் அட்வான்ஸ்டு வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா பட் யூசஸ் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் வயர்லெஸ் ஃபிடிலிட்டி, வைஃபை போல தான். ரைட்டா? ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து கிரேட்டர் தேன் 1 GB, வயர்லெஸில் வந்து 150 Mbps தான். அதுக்கப்புறம் தி மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வைஃபை அண்ட் லைஃபை வந்து வைஃபை யூசஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இங்கே வந்து லைட் அஸ் தி கேரியர். ரைட்டா? ஸோ இதை பேஸாக வச்சுட்டு இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா, with reference to Li-Fi recently seen in news, which of the following statement is correct? It uses light as the medium for high speed data transmission. It is wireless technology and is several times faster than Wi-Fi. Both are correct. Right? Sure. Okay. So இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத், வைஃபை, நியர் ஃபீல்ட் டெக்னாலஜி, விசிபிள் லைட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். இதில் எல்லாம் என்னென்னலாம் வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையுமே தெளித்து யூபிஎஸ்சி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ வேறு என்னென்ன இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு கிளான்ஸ். ரைட்டா? லோ ரேஞ்ச் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிக்பி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வைஃபை நமக்கு தெரியும். நேரோ பேண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து தே ஹாவ் ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் தான். ரைட்டா? வைஃபை நமக்கு தெரியும், இந்த யூஸ் ஸ்பெக்ட்ரம் தெரியும். அதே போல் தான் ஜிக்பியும் 2.4 GHz ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஜிக்பி வந்து பேசிக்காக எதுக்காக இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னா, இந்த பீஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுமோ அதை போல தான் வந்து இந்த ஜிக்பியும் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தி வைப்ரேஷன் ஆஃப் விங்ஸ் பை தி பீஸ் வந்து தே சென்ட் சம் மெசேஜ் டு தி அதர் பீஸ். ஸோ அதே போல தான் இந்த ஜிக்பிலையும் ஒரு சில பிரின்சிபல்ஸ் ஒர்க் ஆகுது. தி பாயிண்ட் இஸ் ஜிக்பி வந்து ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு டெக். ரைட்டா? அதே போல் நேரோ பேண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் வந்து தே யூசஸ் லோவர் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் தான். அதே போல் லோ ரேஞ்ச் வைட் ஏரியா நெட்வொர்க்கும் தே யூசஸ் ஃப்ரீக்வன்சி பேண்ட் விச் இஸ் லோவர் இன் ஸ்பெக்ட்ரம். ரைட்டா? சரி, அடுத்து விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 2020 கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை சும்மா பார்த்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வாசிச்சு பாருங்கள். விஎல்சி யூசஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வேவ் லென்த் 375 to 780 nanometers. என்னன்னு தெரியல, சரி வைப்போம். விஎல்சி இஸ் நோன் அஸ் எ லாங் ரேஞ்ச் ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். விஎல்சி கேன் டிரான்ஸ்மிட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா faster than Bluetooth. VLC has no electromagnetic interference. ரைட்? ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப டெக்னிக்கல், மீதி 3மே வந்து ஜென்ரலாக இருக்குது. இந்த செகண்ட் ஒன் பாருங்க, விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் நோன் ஃபார் லாங் ரேஞ்ச் ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ விசிபிள் லைட் வந்து ஆப்வியஸாக அந்த லைட் வந்து நடுவில் எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் இருக்க முடியும். லாங் ரேஞ்சில் ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வரதான் போகுது. இப்போ ஆப்வியஸாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். அப்போது செகண்டை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கம் அப் வித் தி ஆன்சர். ரைட்டா? ஸோ சி 1, 3 and 4. ரைட்?
2022ல ஷார்ட் ரேஞ்ச் டிவைஸ் ஓப்பனாகவே ஷார்ட் ரேஞ்சுன்னு கேட்டுட்டாங்க ரைட்டா. க்ளோஸ் சர்க்கியூட் சிசிடிவி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஆர்எஃப்ஐடி, அப்புறம் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேன். ஸோ ஆல் தி 3 ஷார்ட் ரேஞ்ச் டிவைசஸ்னாலே ஆல் 3. அடுத்து 2024ல ஒரு ட்ரிக்கி கொஸ்டின், ரேடார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் அ ஷார்ட் ரேஞ்ச் டெக் ரைட்டா. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் அட் ஏர்போர்ட் ஆன் ஆர் இன் ஏர்க்ராஃப்ட், மானிட்டரிங் ஆஃப் precipitation, tracking of migration of animals. ஸோ இந்த மானிட்டரிங் ஆஃப் precipitation, tracking of animals வந்து இட் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் அட் ஏர்போர்ட் வந்து இட் cannot be done through radar. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, ஒன்லி 2 is the answer. சரி, ஸோ திஸ் இஸ் ஹவு தி யூபிஎஸ்சி இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இன் திஸ் ஷார்ட் ரேஞ்ச் த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரைட்டா. ஸோ அதோடைய பிரின்சிபல்ஸ், அதோடைய அப்ளிகேஷன்ஸ், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டாலே போதுமானது. நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ், அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தீங்கனாலே தி கம்மிங் இயர்ஸில் எந்த கொஷின், என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும், எந்த தீம்லேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும் ரைட்டா. அகெயின் நம்ம பேசின போல் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து லிட்ரலாக ஒரு கடல். கரண்ட் அஃபேர்ஸ் போகுது, படிக்க ஆரம்பித்தோம், உட்காந்து பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். அது நிற்கிறதுக்கான ஒரு ஸ்கோப்பே இருந்திருக்காது ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம தீம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பவுண்டரி செட் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு யூ வில் ஹாவ் தி பெனிஃபிட்ஸ் ரைட்டா. ஸோ திஸ் இஸ் அபவுட் தீஸ் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணோம். தேங்க்யூ.